எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை, வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் முகாமைத்துவ சேவை, உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை ஆகிய பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்களை இலக்கு குழுக்களாக கொண்டு நடைபெறுகின்ற 2025 ஆகஸ்ட் மாத செயலமர்வு தொடரில் இன்று இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சையில் பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1 என அழைக்கப்படக்கூடிய பொது நிதி முகாமைத்துவம் என முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு வினாத்தால் அமைகின்ற பாடப்பரப்பு தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். இந்த பாடப்பரப்பு தொடர்பில் ஏற்கனவே பதிவிடப்பட்ட ஒரு வினாத்தாள் எங்களோட கைவசம் இருக்குது. அந்த வினாத்தாளில் இருக்கிற வினாக்களை தான் நாங்கள் எங்களுடைய ஒரு வழி வரைபடமாக வச்சுக்கொண்டு ஒரு வழிகாட்டல் உபகரணமாக அந்த வினாத்தாளை தான் நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னென்றால், அந்த வினாத்தாளில் இன்னும் ஒரு 5 கேள்விக்கு விட பார்த்து முடியும். இந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் 5வது கேள்விக்கும் விட பார்க்க சரிதானே. 1 தொடக்கம் 5 வரையான வினாக்கள் கீழ்வரும் சந்தர்ப்பத்தை அடிப்படையாக கொண்டவை என்று சொல்லி ஒரு சிறிய கதை ஒன்று போட்டு 1, 2, 4 ஆகிய வினாக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பெருகை நடைமுறைகள் பற்றிய ஒரு நீண்ட கலந்துரையாடலை நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். பெருகை நடைமுறைகளின் ஒரு துண்டம் பேசி முடிச்சிருக்கிறோம். அது முழுமையாக இல்லை, சரிதானே. அதன் ஒரு பகுதியை பேசி முடிச்சிருக்கிறோம். அதன் பின்பாக காசோலி ஒன்றின் வரைவோர் என்பதால் அடையாளப்படுத்தப்படுவது என்கிற 2வது வினாவை வச்சுக்கொண்டு காசோலியோடு தொடர்புடைய அனைத்து நிதி ஒழுங்கு விதிகளையும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி மிகச் சிறப்பாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டோம் என்பது மீள மீள கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் அதை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும். அது உங்களுடைய பொறுப்பு. நான் ஒரு எல்லைக்கு மேலே ஆலோசனைகளை மட்டும் அள்ளி வழங்குவது இலகுவானது, அதை நடைமுறைப்படுத்துறது கடினம். இப்போ அது கடினமான பணியை உங்கள்கிட்ட செய்ய சொல்லி கேட்குறேன். நீங்கள் அதை செய்து கொள்வீங்கள் அப்படின்னு நம்புகிறேன், சரியா. இப்போது அடுத்ததாக இந்த பொருள் கணிப்பீட்டு நடைமுறையில் பயன்படுத்தப்படுகிறது பொது 47 படிவம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்கிற 5வது கேள்வியோடு இன்றைக்கு எங்களுடைய செயலமர்வு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. இது பதிவிடப்பட்டு நீண்ட காலம், சரிதானே. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிட்டு. இந்த 1 மாத காலப்பகுதியிலேயே நாங்கள் இன்னும் 5 கேள்விகளை கிடைக்கல. கிட்டத்தட்ட இந்த செயலமர்வு முடிகிற போதும் வினாத்தால் முடிஞ்சிருமோ தெரியும். அப்போ ஒரு மாதிரியாகத்தான் இருக்குமே. நான் கொஞ்சம் என்ன இப்படி இவ்வளவு ஸ்லோவாக போகிறோமே என்ற மாதிரி இருக்கும். இப்போ இது 5வது வினா சுற்றாய்வு சபைகள் தொடர்பானது. சுற்றாய்வு சபை விளங்க வேணுமாக இருந்தால் களஞ்சியம் விளங்க வேணும். எங்களுக்கு சுற்றாய்வு சபைகள் தொடர்பாக கற்றுக்கொள்ள வேணுமாக இருந்தால் களஞ்சியம் தொடர்பாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு களஞ்சியம் தொடர்பான முக்கியமான பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த செயலமைப்பு இருக்கும். களஞ்சியம் தொடர்பில் முக்கியமான பகுதிகளை உள்ளடக்கியதாக நாங்கள் பேசுவோம், சரிதானே. இப்போ நிதி ஒழுங்கு விதிகள் 715 இருந்து இன்றைக்கு அதற்குள்ளே வரக்கூடிய வினாக்கள், நான் அடிக்கடி சொல்லுகிறது அந்த வினாவுக்கு மட்டும் விடை தேடுகிறது எங்களுடைய நோக்கமல்ல. இதில் வரக்கூடிய வினாக்கள் நான் சொல்லுகிற போது குறித்து வச்சுக்கொள்ளுவோம். சில பேர் என்னிட கேட்டிருந்தாங்க, நீங்கள் இதற்குரிய வினாக்களை எங்களுக்கு தயார் செய்து அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லி. இவ்வளவுக்கும் வினாக்களை தயாரிப்பது என்பது இயலாத காரியம் பிள்ளைகள், அப்படி செய்யலாம். நான் சொல்லுகிற போது அந்த வினாக்களை நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளும். அதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளுகிற மிகப்பெரிய உதவி, சரியா. இப்போ நிதி ஒழுங்கு விதி 715 களஞ்சிய பொருட்கள் அல்லது இருப்பு பொருட்கள் என்றால் என்ன என்பது தொடர்பாக ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தருது. மிக நுணுக்கமாக இதுகளுக்குள்ள கேள்விகளை அவர்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏற்றபடி நீங்க பார்த்துக்கொள்ளவும். இருப்பு பொருட்கள் என்பதை விவரிக்க என்று கேட்டால், இருப்பு பொருட்கள் என்பது ஒரு திணைக்களத்துக்குரிய சேவைகளை செய்வதற்கு தேவையான எந்த பொருளையும் கருத்தில் கொள்ளும். ஒரு திணைக்களம் தனது சேவைகளை வழங்குவதற்கு தேவையான எந்த பொருளும் இருப்பு பொருட்கள் என்பதனுள் அடங்கும். பொறித்தொகுதி, இயந்திர வகை, உபகரணங்கள், இணைப்புகள், பொருத்துக்கள், விலங்குகள், இடத்துக்கு இடம் நகர்த்தி செல்லக்கூடிய பொறித்தொகுதிகள், உபயோகிக்கத்தகாத பொருட்கள், மீட்ட பொருட்கள் ஆகிய அனைத்தும் இருப்பு பொருட்கள் என்பதனுள் அடங்கும்.
இருப்பு பொருட்கள் என்பதற்குள்ள உபயோகிக்கத்தகாத பொருட்கள், மீட்ட பொருட்கள். மீட்ட பொருட்கள் என்பது சில நிறுவனங்கள் அவற்றை வாடகைக்கு கொடுத்தல், குத்தகைக்கு கொடுத்தல், அதற்குரிய கட்டணம் கொடுக்கப்படாவிட்டால் அவற்றை மீள பறிச்சு கொள்றோம். இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு கொள்ளுங்க. சரிதானே? உபயோகிக்கத்தகாத பொருட்கள், மீட்ட பொருட்கள் ஆகிய அனைத்தும் அடங்கும். மிக முக்கியமான விஷயம், MCQவில் கேட்பான், இருப்பு பொருட்கள் என்பதனுள் அடங்காதது என்று 4 விடை போட்டிருக்கார். கட்டடங்களும் நிலமும் நிற்கின்ற மரங்களும் இதனுள் அடங்காது. இருப்பு பொருட்கள் என்பதனுள் அடங்காதவை கட்டடங்களும் நிலமும் நிற்கின்ற மரங்களும் இதனுள் அடங்காது. சரிதான்? அடுத்த கேள்வி கொஞ்சம் கவனிங்கோ. மேலோட்டமாக கேள்வி கேட்கிறதாக இருந்தால் களஞ்சிய பொறுப்பாளருடைய பணி என்ன என்று சொல்லி கேட்பார்கள். களஞ்சிய பொறுப்பாளர் என்பவரை விவரித்து அது தொடர்பாக அவருடைய பணிகள் என்ன என்று சொல்லி எழுதுங்கோ என்று கேட்பார். நிர்வாக சேவையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இலங்கை நிர்வாக சேவை பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். விஷயம் இதுதான். ஆனால் அந்த கேள்வியை அப்படி நேரடியாக கேட்க மாட்டார்கள். சில நேரம் இதை கொண்டு போய் செகண்ட் பார்ட்ல வருகிற 5 கேள்விகளுக்குள்ள போட்டு விடுவார். செகண்ட் பார்ட்ல வருகிற 5 கேள்விக்குள்ள போட்டுட்டு அதை எப்படி கேட்பார்கள்னா, அங்க ஏதோ ஒரு கதையை சொல்லி அந்த கதையில ஒருவரை களஞ்சிய பொறுப்பாளராக ஆக்கி போட்டு அவர்கிட்ட ஒழுங்கா லிஸ்ட் ஆஃப் டியூட்டி இல்லை அப்படி என்று இல்லாமல் ஒரு கதையை சொல்லி போட்டு உங்கள்கிட்ட கேட்பார்கள், அவருடைய கடமை பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டிய பிரதானமான விடயங்களவை என்று பட்டியலிடுங்கோ என்று கேட்பேன். இப்போ மறைமுகமாக கேள்வி எப்படி இருக்குது? மறைமுகமாக இந்த கேள்வியை நீங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ள போறீங்க? களஞ்சிய பொறுப்பாளருடைய பணி என்ன என்றுதான் கேள்வி. களஞ்சிய பொறுப்பாளருடைய பணி என்ன என்பதை நேரடியாக கேட்கிறது சுப்ரா எக்ஸாமில் கேட்பேன். ஆனால் இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையில் நேரடியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அறவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நேரடியாகவும் கேட்கலாம். சில வேளைகளில் ஒரு கதையாக சொல்லி அந்த கதைக்குள்ளால கேட்பார்கள். களஞ்சிய பொறுப்பாளரையும் அப்படித்தான் கேட்பார்கள். சில வேளை களஞ்சிய உத்தியோகத்தரையும் அப்படி கேட்பார்கள். நான் வசதி கருதி இந்த களஞ்சிய காப்பாளர் அல்லது களஞ்சிய பொறுப்பாளர் என்பதை பேசுவதற்கு முன்பாக நான் உங்களுக்கு களஞ்சிய உத்தியோகத்தர் என்பது தொடர்பாக முதல்ல பேசுகிறேன். சரிதானே? அப்ப களஞ்சிய உத்தியோகத்தர் என்பவர் யார்? இவர் களஞ்சியம் தொடர்பான நிர்வாகத்தை மேற்கொள்வதற்காக திணைக்கள தலைவரால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தராக இருப்பார். களஞ்சிய உத்தியோகத்தர் என்பவர் களஞ்சியம் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்காக, களஞ்சியம் தொடர்பான முகாமைத்துவத்தினை மேற்கொள்வதற்காக, களஞ்சிய முகாமைத்துவத்திற்கென அதிகாரம் கையளிக்கப்பட்ட ஒருவர் களஞ்சிய உத்தியோகத்தராக இருப்பார். களஞ்சிய உத்தியோகத்தர் என்பவர் ஒரு பதவிநிலை உத்தியோகத்தர் தரத்தை சேர்ந்தவராக இருப்பார். களஞ்சிய உத்தியோகத்தர் என்பவர் ஒரு பதவிநிலை தர உத்தியோகத்தராக இருப்பார். திணைக்கள தலைவரால் களஞ்சியம் தொடர்பான கடமைகள் அல்லது அவை தொடர்பான நிர்வாகத்தினை மேற்கொள்வதற்காக அதிகாரம் கையளிக்கப்பட்டவராக இருப்பார். களஞ்சிய பொருட்களை பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், அவற்றினை வழங்குதல், திருத்துதல், அகற்றுதல் போன்ற தொழிற்பாடுகளுக்கான கையளிக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டவராக இருப்பார். நான் இதில் இல்லாவிட்டாலும் அந்த பகுதியை சொல்லுகிறேன். கடந்த கால பரீட்சைகளில் வழங்கப்பட்ட புள்ளியியல் திட்டத்தில் உள்ளடங்கக்கூடிய விடயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இதில் இருப்பதை விட கொஞ்சம் கூட விஷயம் மேலதிகமாக சொல்லியிருக்கிறேன். சரிதானே? அப்போ களஞ்சிய உத்தியோகத்தர் என்பவர் களஞ்சிய நிர்வாகம் தொடர்பில் திணைக்கள தலைவரினால் அதிகாரம் கையளிக்க பெற்ற ஒரு பதவிநிலை உத்தியோகத்தராக இருப்பார். அப்படி எழுதுவோமா முழுமையாக? களஞ்சிய நிர்வாகம் தொடர்பாக அதிகாரங்கள் கையளிக்க பெற்ற ஒரு பதவிநிலை உத்தியோகத்தராக இருப்பார். களஞ்சியத்துக்கான பொருட்களை அல்லது களஞ்சிய பொருட்களை பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், அவற்றை வழங்குதல், திருத்துதல், அகற்றுதல் போன்ற முக்கிய கருமங்களை ஆற்றுவதற்கான கையளிக்கப்பட்ட அதிகாரத்தை பெற்றவராக இருப்பார். இவரால் மேற்கொள்ளப்படுகிற பணிகள்
அப்போ இந்த பணிகளை எழுதுகிற போது நாங்கள் சொல்லுகிறோம் கடமை பட்டியல் எழுதுங்கோ என்று கேட்டால் இதே விடயத்தை தான் எழுத போறீங்க. அவருடைய கடமை பட்டியலுக்குள்ளே என்னென்னதை சேர்ப்பீங்கள் என்றால் இதே விடயத்தை நாங்கள் சொல்லுவோம். ஒன்று, களஞ்சிய காப்பாளரின் பணிகளை மேற்பார்வை செய்தல். களஞ்சிய காப்பாளர் அல்லது களஞ்சிய பொறுப்பாளருடைய பணிகளை மேற்பார்வை செய்வது. இரண்டாவது, களஞ்சிய காப்பாளரனுடைய பதிவேடுகள், கணக்கேடுகள், என்ன பதிவேடுகள், கணக்குகள் ஆகியவற்றை சரிபார்ப்பது. அவருடைய பதிவுச்சுவடிகள் என்று இதில் இருக்கு, நாங்களும் அப்படி எழுதுவோம். களஞ்சிய பொறுப்பாளருடைய பதிவுச்சுவடிகள், பதிவேடுகள், கணக்குகள் ஆகியவற்றை சரிபார்ப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய கையிருப்புகளை ஒப்பாய்வு செய்வார். பௌதிக ரீதியான இருப்பையும் புத்தகத்தின்படியான மீதியையும் ஒப்பீடு செய்து பார்ப்பார். ஒப்பாய்வு செய்வது அவருடைய பொறுப்பாக இருக்கும். களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய களஞ்சிய பொருட்களின் கையிருப்புகளின் அளவு போதுமானதா என்பதை ஒப்பாய்வு செய்வது. போதுமான கையிருப்பு இருக்குதா என்பதை ஆராய்ந்து திணைக்களத்தினுடைய இருப்பு பொருட்கள் தொடர்பான கணக்குகளை பேணுதல். திணைக்களத்தில் இருக்கக்கூடிய இருப்பு பொருட்களுக்குரிய கணக்கு வழக்குகளை பேணுபவர் அவராகத்தான் இருப்பார். அதுக்குரிய அக்கவுண்ட் அவரிடத்தான் இருக்கும். களஞ்சிய பொறுப்பாளரால பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கோடல் என்ற ரெசிப்ட், பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு, அவர் களஞ்சியத்தில் கட்டுக்காப்பு செய்வதற்கு, வழங்குவதற்கு, பழுது பார்ப்பதற்கு, விற்பனை செய்வதற்கு, அகற்றுவதற்கு, டிஸ்போசல், முடிவு செய்தல் என்று சொல்வார்கள், முடிவு செய்வதற்கு அல்லது அகற்றுவதற்கு அதிகாரம் அளிப்பதும் இவருடைய பொறுப்பாக இருக்கும். சரியா? களஞ்சிய பொறுப்பாளர் வைத்திருக்கும் இருப்பு பொருட்கள் தொடர்பாக அதனை பெற்றுக்கொள்ளுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், வழங்குதல், பழுது பார்த்தல், விற்பனை செய்தல், முடிவு செய்தல் அல்லது அகற்றுதல் என்பவற்றுக்கு அதிகாரம் அளிப்பவராக களஞ்சிய உத்தியோகத்தில் இருப்பார். இதில் இருக்கிறத விட கொஞ்சம் கூட பிள்ளைகளை சொல்லுவார். சரிதானே? ஒரு களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய களஞ்சிய பொருட்களை வேறொரு களஞ்சியத்துக்கு மாற்றுவது அரசாங்கத்தின் நலனுக்கு அவசியமானது தானா என்பதை உறுதி செய்வது இவருடைய கடமையாக இருக்கும். ஒரு களஞ்சியத்தில் இருக்கும் களஞ்சிய பொருட்களை வேறொரு களஞ்சியத்துக்கு மாற்றுவது அரசாங்க நலனுக்கு அவசியமானது தானா என்பது தொடர்பாக உறுதி செய்தல். களஞ்சிய பொருட்களை விற்பனைக்கிடுதல் அல்லது அகற்றுதல் என்போது அவற்றுக்குரிய பெறுமதி முற்றாக தேறுகின்றதா, முற்றாக பணம் பெறப்படுகிறதா என்பதை உறுதி செய்வதும் அவருடைய பொறுப்பாக இருக்கும். இதில் சொற்பம் இருக்கிற மாதிரியாக இருக்கு. நாங்கள் 8 விடயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அப்போ களஞ்சிய உத்தியோகத்தர் என்பவர் யார் என்பதை வரையறுத்து அவருடைய பணிகளை சொல்லுங்கோ என்று கேட்டால் இந்த மாதிரியாக விடையை சொல்லலாம். இப்போ இவர் தான் பெரிய அதிகாரி. இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு பிரதேச செயலகத்தில் அல்லது மாவட்ட செயலகத்தில் இருந்தால் இந்த பணி ஒரு கணக்காளரால் ஆற்றப்படுவதாக நீங்கள் கருதி கொள்ளலாம். ஒரு கணக்காளருக்குரிய பொறுப்பு என்பதை நீங்கள் களஞ்சிய உத்தியோகத்தர் என்பதாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது களஞ்சிய காப்பாளர். இனி நாங்கள் அங்கே வரப்போகிறோம். களஞ்சிய காப்பாளர் தொடர்பாக, களஞ்சிய காப்பாளர் என்பவர் சரியா? களஞ்சிய பொருட்களை பெறுதல், அவற்றை கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், வழங்குதல், அவை தொடர்பிலான பதிவுகளை பேணுதல், களஞ்சியத்தில் குறைவுகள் நட்டங்கள் ஏற்படாமல் பாதுகாத்தல் ஆகிய கர்மங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உத்தியோகத்தர் களஞ்சிய காப்பாளர் அல்லது களஞ்சிய பொறுப்பாளர் என்று அழைக்கப்படுகிறது. இவர் ஒரு விடய பொறுப்பு அலுவலராக இருப்பார், பதவி நிலை அலுவலர் அல்ல. இவர் ஒரு விடய பொறுப்பு அலுவலராக இருப்பார். சரிதானே? இவருடைய பணிகள் என்ன? ஒரு களஞ்சிய காப்பாளர் அல்லது களஞ்சிய பொறுப்பாளருடைய பணிகள் என்ன? ஸ்டோர் கீப்பர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். களஞ்சிய காப்பாளர் அல்லது களஞ்சிய பொறுப்பாளருடைய பணிகள் என்ன? திரும்பவும் சொல்லுகிறேன், நிர்வாக சேவைக்கு படிக்கிறார்கள் இந்த கேள்வியை எப்படி நினைச்சு கொள்ள வேணுமெண்டா, நீங்கள் ஒரு ஸ்டோர் கீப்பருக்கு லிஸ்ட் ஆஃப் டியூட்டி செய்ய போறீங்களாக இருந்தால் அந்த லிஸ்ட் ஆஃப் டியூட்டியில என்னத்தை உள்ளடக்குவீங்கள் என்ற கேள்வி வந்தால் எப்படி எழுத வேணும் என்று யோசி. இதே விடயத்தை தான் எழுத போறீங்க, ஆனால் கேள்வி மட்டும்
நேரடி கேள்வியாக வராது. சரிதானே? அப்ப கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது பொருட்களை பெறுவது தொடர்பாக. பொருட்களை பெறுகிறேன் எப்படி? தன்னுடைய நேரடியான பொறுப்பிலே எடுக்கணும். நேரடி கட்டுக்காப்பில் இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்கிறார். பெற்றதற்கான அக்னாலேஜ்மெண்டை கொடுக்கிறார். ஒப்புக்கோடலை அறிவித்தல் அல்லது ஒப்புக்கொள்ளலை அறிவித்தல். ரிசிப்ட் சைன் பண்ணி எடுக்கிறார். எல்லா வேளைகளிலும் அவற்றுக்கு சரியாக கணக்கீடு செய்தல். அந்த எடுத்த பொருட்களை உடனடியாக ரெஜிஸ்டரில் என்னென்ன பொருள் எத்தனை அளவு வந்தது என்று சொல்லி அதில் பதிகிறேன். அப்போ முதலாவது தன்னுடைய நேரடி கட்டுக்காப்பில் இருப்பு பொருட்களை தன்னுடைய நேர் கட்டுக்காப்பில் பெற்றுக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளலை அறிவித்தல், எல்லா வேளைகளிலும் சரியாக அவற்றுக்கு கணக்கீடு செய்தல். நேர் கட்டுக்காப்பில் இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ளுதல், பெற்றுக்கொண்டமையை அல்லது பொறுப்பேற்றமையை அறிவித்தல், சரியாக அவற்றிற்கு கணக்கீடு செய்தல். இரண்டாவது அவருடைய கட்டுக்காப்பு தொடர்பாக வைத்திருக்கிறது. நாங்கள் சொன்னோம் தானே, பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், வளங்கள் என்று முதல் சொன்னோம். அந்த மாதிரியாக இரண்டாவது கட்டுக்காப்பில் வைத்திருத்தல். தகுந்த கட்டுக்காப்பில் வைத்திருத்தல் வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு பொருளையும் இருக்குமிடம் அறியக்கூடியதாகவும் சரிபார்க்கக்கூடிய வகையிலே முறைப்படி ஒழுங்காக இன ரீதியாக அளவு ரீதியாக வகைப்படுத்தி நல்ல நிலையில் அதனை கட்டுக்காப்பு செய்ய வேண்டும். குவிச்சு வைக்கப்படாது. சரியா? குவிச்சு வைக்கக்கூடாது. அந்த இருப்பு பொருட்களை அந்தந்த வகைப்பாட்டுக்கு சில வேளை அங்கே களஞ்சியத்தில் அதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கு. லேபிள் எல்லாம் ஒட்டி இருக்கும். அவருக்குரிய குறியீட்டு இலக்கங்கள் இருக்கும், குறியீடுகள் இருக்கும். அந்த பொருளுக்குரிய குறியீட்டு இலக்கமோ அதுக்கு ஒரு கோட் நம்பர் இருக்கும், அல்லது அதனுடைய பெயரே இருக்கும். அதற்கு ஏற்றபடி அந்தந்த இடத்துல அடக்கி வைக்கலாம். இருப்பு பொருட்களை தகுந்த கட்டுக்காப்பில் எந்நேரத்திலும் அவை இருக்கும் இடத்தை எளிதாக அறியும் வகையிலும் சரிபார்க்கக்கூடிய வகையிலும் முறைப்படியாக ஒழுங்குபடுத்தி நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, உரிய அதிகாரத்தின் பேரில் இருப்பு பொருட்களை வழங்குதல், முடிவு செய்தல். உரிய அதிகாரத்தின் பெயரில் என்றால் அதுக்கு பொறுப்பான ஆள் கடிதம் கொடுத்து விட்டால் தான் பொருள் கொடுக்கும். அதற்குரிய உத்தியோகபூர்வ கட்டளை ஒன்றின் பேரில் தான் இவர் இருப்பு பொருட்களை வழங்க வேண்டும். சரிதானே? அதுக்கு யார் கட்டளை இடுவதற்கு அதிகாரம் உடையவரோ பெரும்பாலும் அது களஞ்சிய உத்தியோகத்தராகத்தான் இருப்பார். களஞ்சிய உத்தியோகத்தர் அல்லது அதுபோல அதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர். அப்போ உரிய அதிகாரத்தின் பேரில் இருப்பு பொருட்களை வழங்க வேண்டும். சாதாரணமாக இல்லை. அதற்கு அதிகாரம் அதுக்குரிய டாக்குமெண்டோடு தான் அவர் கொடுக்க வேண்டும். தகுந்த அதிகாரத்தின் பேரில் இருப்பு பொருட்களை வழங்குதல். அனுமதிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப அங்கே ஒரு ப்ரொக்யூமெண்டோ ஒரு பர்ச்சேசிங் மெத்தடோ ஏதோ ஒன்று இருக்கும். ப்ரொக்யூமெண்ட் மெத்தட், பர்ச்சேசிங் மெத்தட், என்னமோ உண்டு. சரிதானே? அந்த அனுமதித்த நடைமுறைகளுக்கு அமைவாக இருப்பு பொருட்களை குறையீடு செய்தல் வேண்டும். குறையீடு செய்ய வேண்டும் என்றால் குறையிற பொருட்களை நிரப்பணும். திருப்பி அவர் ஒரு மட்டம் வைத்திருப்பார், இருப்பு பொருட்களினுடைய மட்டம் என்று சொல்லியிருக்கு. நான் அதை தனியாக பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். அந்த இருப்பு பொருட்களினுடைய மட்டம் குறைந்த உடனே அதை ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட முறைமைக்கு அமைவாக இருப்பு பொருட்களை குறையீடு செய்தல் வேண்டும். குறையீடு செய்தல் என்றால் நிரப்பிக் கொள்ளுதல். இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ளுதல், வழங்குதல், முடிவு செய்தல் போன்ற அனைத்து விடயங்களும் உரிய பதிவேடுகள், சுவடிகள், கணக்குகளை விதிக்கப்பட்ட முறையில் அதுக்கு என்ன ரூலிங்கோ அதுக்கு ஏற்றபடி ஆவணங்களில் ஆதாரத்தோடு வைத்திருக்க. அதுக்கு பொருட்களை பெற்றுக்கொண்டதற்கு ஆதாரம், வழங்கியதற்கு ஆதாரம், டிஸ்போஸ் பண்ணதுக்கு டிஸ்போசல் என்ற அகற்றுதல் அல்லது முடிவு செய்தல் அனைத்துக்கும் பதிவு சுவடிகள், பதிவேடுகள், கணக்குகளில் விதிக்கப்பட்ட முறையில் அவற்றை பதிவு செய்து ஏற்ற ஆவணங்களின் ஆதாரத்தோடு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வைத்திருக்க வேண்டும். சில வேளைகளில் இருப்பு பொருட்களை பயன்பாடுகளுக்காக கொடுத்திருந்தால், தற்காலிகமாக பயன்படுத்துவதற்காக கடனாக கொடுத்தால் அல்லது வேறு தேவைகளுக்காக இருப்பு பொருட்கள் வழங்கப்பட்டால் அவற்றுக்கு உரிய பதிவுகளையும் வைத்திருக்க வேண்டும். யாருக்கு அல்லது எந்த அலகுகளுக்கு, எந்த கிளைகளுக்கு அது கொடுக்கப்பட்டது, உத்தியோகத்தர், கிளைகள், அலகுகளுக்கு
யாருடைய அதிகாரத்தின் பேரில், யாருடைய அனுமதியின் பேரில் அது வழங்கப்பட்டது என்பது தொடர்பான தகுந்த ஆவணங்களோடு அந்த விவரங்களையும் பேண வேண்டும். இங்கே தான் யாருக்கோ கொடுத்துட்டான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அங்கே வைத்திருக்கிற பொருட்களை தகுந்த அதிகாரத்தின் பேரில் உரிய உத்தியோகத்தர்கள் அல்லது கிளைகள் அலகுகள் ரீதியாக அதற்குரிய ஒப்புக்கோடல்களோடு அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கான அக்னாலஜ்மெண்டோட இந்த டாக்குமெண்டை வச்சிருக்க வேண்டும். அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் இருப்பு பொருட்களை வழங்குவர். அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆட்கள் என்றால் ஆளாரண்டு தெரிஞ்சு கொடுக்கணும். யாரோ ஒரு ஆள் வந்து கேட்டார் கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் இருப்பு பொருட்களை வழங்க வேண்டும். அவருடைய கையில் எஞ்சியுள்ள உருப்படிகள், ஐட்டம் என்று சொல்றது, உருப்படியாக கையில் எஞ்சியுள்ள கையிருப்புகளை எந்த நேரத்திலும் இருப்படுப்பதற்கு அது அவர் வசதி அளிக்க வேணும். கேட்டால் இருப்படுக்கக்கூடிய மாதிரியாக இருக்க வேணும். களஞ்சிய உத்தியோகத்திற்கு அறிக்கை இட வேண்டும். அறிக்கை இடுவது தொடர்பாக இதுல 3 விடயங்களை செய்து சொல்லுகிறோம். ஒன்று, களஞ்சிய உத்தியோகத்தினுடைய அறிவுறுத்தல்களை பெறுவதற்காக இவருக்கு தெளிவற்ற அல்லது சந்தேகமான விடயங்கள் தொடர்பில் களஞ்சிய உத்தியோகத்திற்கு அறிக்கை இடுதல் வேண்டும். களஞ்சிய காப்பாளர் களஞ்சிய உத்தியோகத்தரின் அறிவுறுத்தல்களை பெறுவதற்கு பொருத்தமான ஏதேனும் சந்தேகத்துக்குரிய விடயங்கள் தொடர்பாக களஞ்சிய உத்தியோகத்தருக்கு அறிக்கையிட்டு அவரிடமிருந்து ஆலோசனையை பெற வேண்டும். அதுபோல களஞ்சிய உத்தியோகத்தரின் நேரடி கவனம் அவசியம் என இவர் கருதக்கூடிய விடயங்கள். களஞ்சியத்தில் உள்ள பொருட்களை பழுது பார்த்தல், முடிவு செய்தல் என்றால் டிஸ்போஸ், அகற்றல், பழுது பார்த்தல் அல்லது அகற்றுதல் தொடர்பாக ஏதேனும் இருப்பு பொருட்கள் பற்றிய அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கும் அவருக்கு அறிக்கை இட வேண்டும். களஞ்சிய உத்தியோகத்திற்கு கீழ்வரும் விடயங்கள் தொடர்பில் அறிக்கை இடுதலும் இவருடைய கடமைகளில் அவருடைய அறிவுறுத்தல்களை பெறுவதற்காக ஏதேனும் சந்தேகத்துக்குரிய விடயங்கள் பற்றிய அல்லது அவருடைய நேரடி கவனம் அவசியமான ஏதேனும் விடயங்கள் தொடர்பில் அல்லது பழுது பார்த்தல், முடிவு செய்தல் என்பவற்றோடு தொடர்புடைய பொருட்கள் பற்றிய விடயங்கள் அறிக்கை இடுதலை செய்ய வேண்டும். இப்போ ஒரு களஞ்சிய காப்பாளர் என்பவர் யார், அவருக்குரிய பொறுப்பு என்ன, களஞ்சிய உத்தியோகத்தர் என்பவர் யார், அவருக்குரிய பொறுப்பு என்ன என்ற விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் தெளிவாக பேசியிருக்கோம். சரியா? இப்போ இந்த விடயங்களில் கவனம் எடுங்க, திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு முக்கியமான கேள்வி ஒருவர் கேட்டிருக்கிறார், முதல் பதில் சொன்னது இல்லை நினைக்கிறேன். ஒரு கேள்வி கேட்கப்படுது, இதில் இருப்பது போல எழுத வேணுமா, இந்த மொழிநடையை பயன்படுத்த வேண்டுமா? இருந்தால் நல்லது. சரிதானே? இருந்தால் நல்லது. என இதைத்தான் அவர்கள் விடையாக கொடுக்க போகிறார்கள். ஓரளவுக்கு இதில் இருக்கக்கூடிய மொழிநடை அண்மித்ததாக விடை எழுதுகிற போது அது உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். அவ்வாறு இயல்பான எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் அதை செய்கிறது நல்லது. சரிதானே? சரி, நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போவோம். இதுல களஞ்சிய பொருட்கள் என்றால் என்ன, அதனுடைய அடங்குபவையவை, அடங்காதவையவை, களஞ்சிய பொருட்கள் தொடர்பான நிர்வாகத்தோடு தொடர்புடைய 2 அலுவலர்கள் பற்றியதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த இந்த 716வது நிதி ஒழுங்கு விதி என்று வருகிற போது உண்மையில இந்த இதுக்கு நேரடியான ஒரு தலைப்பு இல்லை, 4 தலைப்போடு சேர்ந்து இருக்கு. 716 என்பது 4 விதமான தலைப்புகளை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் களஞ்சிய பொருட்களை பெறுவது தொடர்பாக தீர்மானம் மேற்கொள்ளும் போது திணைக்கள தலைவர் அல்லது களஞ்சிய உத்தியோகத்தை மனதில் கொள்ள வேண்டிய விடயங்களவை என்று கேட்கப்படுகிற போது இது பொருத்தமாக இருக்கும். சரிதானே? இதுல களஞ்சிய பொருட்களை பெறுவது தொடர்பாக தீர்மானம் மேற்கொள்ளும் போது அல்லது களஞ்சிய பொருட்களை பெறும் நடவடிக்கையின் போது முக்கியத்துவம் பெறுகின்ற விடயங்கள் எவை அல்லது கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்பது போல கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் வர வேணும், இது 716 தான் கேட்கிறார் போல இருக்குது. இப்ப நிதி ஏற்பாடும் அதிகாரமும் சிக்கனம் தரம் முதலியன அப்படி என்று கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவு.
ஆனால் இது ஒரு முக்கியமான விடயம். 4 விடயங்களை கருத்தில் கொண்டுதான் இருப்பு பொருட்களை வரவழைத்தல் அல்லது இருப்பு பொருட்களை பெறும் நடவடிக்கையை செய்ய வேண்டும். இருப்பு பொருட்களை வரவழைத்தல் அல்லது இருப்பு பொருட்களை பெறுதல் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள் எவை, அல்ல கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் இந்த 4ஐயும் சேர்த்து நாங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது ஒரு 8 புள்ளிக்கு கேட்கலாம், சரிதானே? ஒரு கதையாக சொல்லி போட்டு கேட்கிற போது இந்த களஞ்சியத்துக்கான களஞ்சிய பொருட்களை பெற்றுக்கொள்வது தொடர்பாக, களஞ்சிய பொருட்களை பெறுவது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் அல்லது நிபந்தனைகள் எவை என்பது போல கேட்கப்பட்டால், முதலாவது அதற்கு நிதி ஏற்பாடும் பொருளை பெறுவதற்கான அதிகாரமும் உண்டா என்பது பார்க்க வேண்டும். இருப்பு பொருட்களை வரவழைப்பதற்கு கட்டளையிடுவதற்கு முன்பாக அதற்கென உரிய நிதி ஏற்பாடு உள்ளதா, அதற்கென உரிய நிதி ஏற்பாடு உள்ளதா? அவ்வாறே நிதி ஒழுங்கு விதிகளின் நியமங்களினால் நியதிகளினால் ஸ்டாண்டர்ட் என்று சொல்வது, சரிதானே? நிதி ஒழுங்கு விதிகளின் நியதிகளின் அடிப்படையில் அவற்றை தருவிப்பதற்கு, அவற்றை கொள்வனவு செய்வதற்கான அதிகாரம், அவற்றை பெறுவதற்கான அதிகாரம் உள்ளதா என்பதை இதற்கு ஏற்பாடு செய்கின்ற அதிகாரி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது விடயம், அதற்குரிய நிதி ஏற்பாடும் அதற்கான அதிகாரமும் தன்னிடம் உண்டா. இருப்பு பொருட்களை வரவழைப்பதற்கு அல்லது இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு நிதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா, நிதி ஒழுங்கு விதிகளினால் அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை நிச்சயித்துக் கொள்ளுதல். இரண்டாவது, இருப்பு பொருட்களை வரவழைப்பதில் தரம், விலை, வளங்களின் நம்பகத்தன்மை, விரைவான ஒப்படைத்தல் என்பவற்றின் மீது தகுந்த கவனம் செலுத்தி அரசாங்கத்துக்கு அதிக நன்மை விளையும் முறையில் இருப்பு பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட வேண்டும். கவனம் செலுத்த வேண்டியது தரம், விலை, பொருட்கள் கிடைப்பனவின் நிச்சயத்தன்மை. காசை கொடுத்து விட பொருள் வராமல் போச்சுதுண்டா. அப்போ தரம், விலை, பொருட்கள் கிடைப்பனவின் நம்பகத்தன்மை, விரைவான ஒப்படைப்பு என்பவற்றின் மீது தகுந்த மதிப்பு கொடுத்தா அதன் மீது தகுந்த கவனம் செலுத்தி அரசாங்கத்துக்கு மிகவும் நன்மை அளிக்கும் முறையில் இருப்பு பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும். மூன்றாவது, முறையற்ற நலன்களை பெறாது இருக்க அல்லது இந்த கம்ப்ளியன்ஸ் சொல்றது, அந்த ரெகுலேஷன்ஸை முறைப்படி பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு அமைவாக ஒழுகுதல் வேண்டும். அரசாங்கத்தினுடைய சார்பாக இருப்பு பொருட்களை கொள்வனவு செய்தல் அல்லது விற்பனை செய்யும் உத்தியோகத்தர் தன்னுடைய கடமைகளை செய்யும் போது அதனால் நேரடியாக அல்லது மறைமுகமாக எவ்வித நலன்களையும் பெறாத வகையில் ஒழுங்கு விதிகளுக்கு அமைந்து செயற்படுதல் வேண்டும். இந்த ஒழுங்குமுறைமை என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. ஒழுங்கு விதிகளுக்கு அமைந்து செயற்படுதல், பொருட்களை பெறுதல் அல்லது வழங்குதல் தொடர்பில் செயற்படுகின்ற உத்தியோகத்தர் அதனால் நேரடியாக அல்லது மறைமுகமாக தனிப்பட்ட நலன்களை பெறுவதை தவிர்க்கும் வகையில் தொழிற்பட வேண்டும். நாலாவது, அனுமதியளித்தல் மற்றும் அங்கீகாரம் அளித்தல் என்பவை தொடர்பாக தனக்குரிய அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அனுமதியளித்தல், அங்கீகாரம் அளித்தல் என்கிறது சுருக்கமாக நாங்கள் இதில் பார்த்துக்கொள்வோம். பின்னர் நிதி ஒழுங்கு விதிகள் 3வது அத்தியாயத்தில் விளக்கமாக பேசுவோம். இங்கு அனுமதி அளித்தல், ஆதரைசேஷன் என்று சொல்லுவீங்க. இது பொருட்களை பெறுவதற்கும் வழங்கல்களை கோருவதற்கும் சேவைகள் அல்லது வேலைகளை நிறைவேற்றுவதற்கும் கட்டளையிடுகின்ற அதிகாரம். வேலையை செய்யுங்கோ அல்லது இந்த சேவையை வழங்குங்கோ, எங்களுக்கு மின்சார இணைப்பை தாருங்கோ, நீர் இணைப்பை தாருங்கோ, இது வழங்கல்கள். ஏன்னா ஃபியூவல் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி சப்ளை, வாட்டர் சப்ளை என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி இவற்றையெல்லாம் வழங்கல்கள் என்று சொல்லுகிறோம். அடுத்தது பொருட்கள். இப்போ பொருட்கள், சேவைகள்
வழங்கல்கள், வேலைகள் ஆகியவற்றை பெறுவதற்கு அல்லது நிறைவேற்றுவதற்கு கட்டளையிடுதல். சுருக்கமாக சொன்னால் செய் வேலையை என்று சொல்றது. இது அனுமதி அளித்தல் அல்லது அதிகாரம் அளித்தல், வேலையை செய் என்று சொல்வது. இதன் கருவிகளாக ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள் அல்லது கட்டளைகள் அமையலாம். அக்ரிமெண்டோ, கண்ட்ராக்டோ அல்லது ஓர்டரோ இருக்கும். இது இருக்குது, சரிதானே? ஒரு இஷ்யூ ஓர்டரை கொடுப்பார், வழங்க சொல்லு, ஒரு பர்ச்சேசிங் ஓர்டர் அல்லது ஒப்பந்தம், உடன்படிக்கை என்று சொல்ற கண்ட்ராக்டோ அக்ரிமெண்ட். இதன் மூலமாக அதிகாரம் அளித்தல் நடைபெறும். அந்த வேலையை செய்யுங்கோ என்று ஒப்பந்தக்காரரோடு ஒப்பந்தம் கையெழுத்து வச்சால் வேலையை செய்வதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கு, வேலையை நிறைவேற்றும்படி. அங்கீகாரம் அளித்தல் என்றால் என்ன? பேமெண்ட் அப்ரூவல். பேமெண்ட் அப்ரூவல்ங்கிறது என்ன? ஏற்கனவே அதிகாரம் அளிக்கப்பட்ட விதமாக, அதாவது அந்த ஒப்பந்தத்தில் அல்லது உடன்படிக்கையில் அல்லது பெறுகை உத்தரவில், பர்ச்சேஸ் ஆர்டர் என்ன, பெறுதற் கட்டளை என்று சொல்வது என்பவற்றில் குறிக்கப்பட்ட தரத்திலும் அளவிலும் மாதிரியிலும் காலத்திலும் அவை நிறைவேற்றப்பட்டுள்ளது, ஆகவே அதற்குரிய கொடுப்பனவை வழங்கலாம் என்று அதிகாரம் அளிப்பது அங்கீகரித்தல், பேமெண்ட் அப்ரூவல். பேமெண்ட் அப்ரூவல் என்றால் முதல் பார்க்கணும் ஆதரைஸ் பண்ணப்பட்ட மாதிரி, அதில் இருக்கிற ஸ்பெக், அதில் உள்ள மாதிரிக்கு அமைவாக அதனுடைய தரம், அளவு, காலம் என்பவற்றில் விலகல் இல்லாமல் குறித்த வேலை, வளங்கள், சேவை அல்லது பொருட்கள் தொடர்பான கட்டளை நிறைவேற்றப்பட்டுள்ளது, எனவே கொடுப்பனவை வழங்கலாம் என அதிகாரம் அளிப்பது அங்கீகாரம் அளித்தல் என்று சொல்லப்படும். அப்போ எங்களுக்கு அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல் என்பதெல்லாம் தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை அதை ஞாபகப்படுத்தி கொண்டு போகும். இப்போ இந்த 4 விடயங்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும். இருப்பு பொருட்களை பெறுவதற்கு தீர்மானிக்கும் போது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய அல்லது கவனம் செலுத்த வேண்டிய 4 விடயங்கள் என்று கேட்டால் இனி எங்களுக்கு எழுத இயலும். ஒன்று, அதற்குரிய நிதி ஏற்பாடும் அதனை பெறுவதற்கான அதிகாரமும் உண்டா என்று பார்க்க வேணும். இரண்டாவது, இருப்பு பொருட்களை பெறும்போது அவற்றின் தரம், விலை, வளங்களின் நம்பகத்தன்மை அல்லது வளங்களினுடைய நம்பகத்தன்மை அல்ல கிடைப்பனவின் நம்பகத்தன்மை, ஒப்படைத்தலின் விரைவு என்பவற்றின் அடிப்படையில் அரசுக்கு மிகவும் நன்மை பயக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும். மூன்றாவது, அரசாங்கத்தின் சார்பாக இருப்பு பொருட்களை பெறுதல் அல்லது வழங்குதல் நடவடிக்கையின் போது ஒழுங்குமுறைக்கு அமைவாக நடந்து கொள்ள வேணும். முறையற்ற நலன்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெறுதல் ஆகாது. நான்காவது, இவற்றோடு தொடர்புடைய உத்தியோகத்தை அதிகாரம் அளித்தல் என்ன, ஆதரைசேஷன் அது இங்கே அதிகாரம் அளித்தல் என்று சொல்லி இருக்குது. இப்போ நாங்கள் அனுமதி அளித்தல் என்று சொல்கிறோம். அதிகாரம் அளித்தல் மற்றும் அங்கீகரித்தல் என்பவற்றுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் நன்கு புரிந்து தனக்கு அது இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியா? சரி, நான் அடுத்த பகுதிக்கு போவதற்கு முன்பாக உங்களோட சில விடயங்களை பேச விரும்புகிறேன். சரி, இப்போ இதுவரையில் கலந்துரையாடப்பட்டவற்றில் இருந்து நாங்கள் ஒரு சின்ன புரிதல் ஒன்றுக்கு வருகிறோம். எங்களுக்கு பெறுகை முறைகள் தொடர்பாக ஒரு தெளிவு இருக்குது, சரிதானே? அந்த ஒவ்வொரு பெறுகை முறைகள் தொடர்பாகவும் நிச்சயமாக இதன் தொடர்ச்சியாக நாங்கள் கலந்துரையாட வேணும். ஒவ்வொரு பெறுகை முறையும் என்ன என்பதும் அது எந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமானது என்பது தொடர்பாகவும், எவ்வாறான சந்தர்ப்பத்திலே அது பின்பற்றப்பட வேணும் என்பது பற்றியதாகவும் நாங்கள் கலந்துரையாடும். அது இதனுடைய தொடர்ச்சியாக அதை நாங்கள் பேசுவோம். இங்க பாருங்க, இருப்பு பொருட்களை பெறுவது தொடர்பாக இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பாருங்க. திணைக்களம் ஒன்று தனக்கு தேவையான இருப்பு பொருட்களை பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்ட சாதாரண முறைகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக என்ன விடை எழுதியிருப்பீங்கள்? அல்லது உங்களே அல்ல, நான் பொதுவாக இருக்கக்கூடிய எல்லோரையும் உள்ளடக்கி கொண்டு சொல்லுகிறேன். என்ன சொல்லுவோம் என்றால், சர்வதேச திறந்த போட்டி கேள்வி, தேசிய திறந்த போட்டி கேள்வி, வரையறுக்கப்பட்ட சர்வதேச போட்டி கேள்வி, வரையறுக்கப்பட்ட தேசிய போட்டி கேள்வி,
பர்ச்சேசிங் மெத்தட், ஷாப்பிங் மெத்தட்னு சொல்கிறது வாங்குதல் அல்லது கடை கொள்ளல். டிரெக்ட் கண்ட்ராக்ட், நேரடி ஒப்பந்தம். மறுகட்டளை இடுதல் அல்லது மீட்டு தேவை கட்டளை, ரிப்பீட் ஆர்டர். ஃபோர்ஸ் அக்கவுண்ட் என்று சொல்லுகிறது, வேலைப்படை கணக்கண்டு அது தமிழில் மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. ஃபோர்ஸ் அக்கவுண்ட். அவசர கால பெறுகை, எமர்ஜென்சி ப்ரொக்யூமெண்ட். அடுத்து சிபிஓ ப்ரொக்யூமெண்ட், கம்யூனிட்டி பேஸ் ஆர்கனைசேஷன் ப்ரொக்யூமெண்ட் அல்லது பெறுகையில் சமுதாய பங்கு பெற்றுகை, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ப்ரொக்யூமெண்ட். இருகட்ட விலை கேள்வி, பிட்டிங் ஆஃப் டூ ஸ்டேஜ் அல்லது டூ ஸ்டேஜ் பிட்டிங். அடுத்தது டூ என்வலப் மெத்தட், இது கடித உரை முறைமை. இப்படியாக எல்லா பதில்களையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இப்படித்தான் எழுதுவோம், சரிதானே? கவனிங்க, ஒரு திணைக்களம் பொருட்களை பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்ட சாதாரணமான முறை, முதலாவது கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறிடமிருந்து தேவைப்பட்டியல்கள் மூலமாக பெறுதல். அரசாங்கத்தினுடைய கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறு என்று சொல்லி ஒரு யூனிட் இருக்குது, சரிதானே? கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது. அவைகிட்ட கேட்டால் எங்களோட தேவைப்பட்டியலை கொடுத்தால் அவைகிட்ட இருந்து பொருள் கிடைக்கும். இரண்டாவது, அரசாங்க கைத்தொழில் நிர்வாகங்களிலிருந்து பெறுதல். இப்போ உதாரணத்துக்கு தேசிய கடதாசி நிறுவனம் இருக்குதாங்க, அது கூட மூன்றாவதுக்குள்ள வந்துடும். இது தவிர அரசாங்க கைத்தொழில் நிறுவனங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளுது. அது இங்கே 3ஆம் 4ஆம் பின்னிணைப்புகளில் ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திருக்கிறாராம், அதை இப்போதைக்கு விடுவோம். அரசாங்க கைத்தொழில் நிறுவனங்களிலிருந்து பெறுதல். மூன்றாவது, அரசாங்க கைத்தொழில் கூட்டுத்தாபனங்களிலிருந்து பெறுதல். இதுதான் இப்போ காகித ஆலை கூட்டுத்தாபனம், இந்த மாதிரி வாழைச்சேனையில் இருக்குது, சரியா? நான்காவது, அரசாங்கத்தின் அங்கீகரித்த ஒரு வெளிநாட்டு முகவரிடமிருந்து தெரிவித்தல் பட்டியல் மூலமாக பொருட்களை பெற்றுக்கொள்ளணும். இது இலங்கையில உற்பத்தி செய்யப்படுவதில்லை எனவும் கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறின் கையிருப்பில் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டு பெற வேண்டும். அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபாரின் ஏஜென்சிட்ட கொடுத்து நாங்கள் வாங்கலாம். ஆனால் வாங்குறதுக்கு முன்னுக்கு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது இலங்கையில அது உற்பத்தி செய்யப்படவில்லை என்றும், அதுபோல அரசாங்கத்தின் கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறினுடைய கையிருப்பில் இல்லை என்பதையும் இல்லாத பொருட்களாகவும் இருக்கும், அதை உறுதிப்படுத்தி கொண்டு வாங்கலாம். மேலே சொல்லப்பட்ட 3 மெதட்லையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்றால், அதாவது கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறிடமிருந்து அல்லது அரசாங்க கைத்தொழில் நிர்வாகங்களில் இருந்து அல்லது அரசாங்க கைத்தொழில் கூட்டுத்தாபனங்களில் இருந்து பெற இயலாது என்று கருதுகிற போது, பெறுகை நடைமுறையின் கீழ் கேள்வி நடைமுறையின் மூலமாக தகுதி வாய்ந்த அதிகாரி அதனை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார். எங்களுடைய விலகலை உங்களால் புரிந்து கொள்ள முடிஞ்சதா? நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முன் அறிவுக்கும் உண்மையில நடைமுறைக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நம்புகிறேன். மேலே ஆனா முதல் ஈனா வரை கூறப்பட்ட முறைகளால் இருப்பு பொருட்களை பெற முடியாவிட்டால் அவை கேள்வி நடைமுறை மூலம் பெறப்பட வேண்டும். இது எங்களுடைய 5வது விடை. முதலாவது, கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது, அரசாங்க தொழிற்சாலை ஒன்றிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும், அரசாங்க கைத்தொழில் நிறுவனம் ஒன்றிடமிருந்து. மூன்றாவது, அரசாங்க கூட்டுத்தாபனம் ஒன்றிடமிருந்து பெறுதல் வேண்டும். கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறிடம் இல்லை, இலங்கையில அரசாங்க கைத்தொழில் நிறுவனத்தினாலேயோ அல்லது அரசாங்க கூட்டுத்தாபனத்தினாலேயோ அது செய்யப்படுவது இல்லை என்று முடிவு பண்ணினால், வெளிநாட்டு முகவர் ஒருவரிடமிருந்து, அரசினாலே அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு முகவர் மூலமாக, ஒரு டீலர், ஃபாரின் டீலர், என்ன ஏஜென்ட் இல்லை, டீலர், ஃபாரின் டீலர் ஒருவர்கிட்ட இருந்து நாங்கள் தேவைப்பட்டியலை கொடுத்து பெற்றுக்கொள்ள. மேலே சொல்லப்பட்ட 3 மெதட்டும் இல்லையண்டா, கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறிடமிருந்து பெறுதல் அல்லது அரசாங்க கைத்தொழில் நிறுவனம் ஒன்றிடமிருந்து பெறுதல், அரசாங்க கூட்டுத்தாபனம் ஒன்றிடமிருந்து பெறுதல் ஆகிய முறைகளில் பெற இயலாத போது நீங்கள் கேள்வி நடைமுறையின் மூலமாக ப்ரொக்யூமெண்ட் ப்ரொசீஜருக்குள்ளால இந்த பொருளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ விளங்குதா ப்ரொக்யூமெண்ட் எங்கே வருதுன்னு?
ப்ரொக்யூமெண்டினுடைய இடம் எங்க என்று நாங்கள் எங்களை கேட்டால், உங்களை என்று நான் சொல்கிறேன், எங்களை என்று சொல்லுகிறது என்னையும் உள்ளடக்கியதாகத்தான் சொல்லுகிறேன். அரசாங்க சேவையில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் நாங்கள் உடனடியாகவே தாவி போகிற இடம் ப்ரொக்யூமெண்ட் தான். ரொம்ப கவனமாக இருக்கும். நாங்கள் முழுமையாக புள்ளி வரும் என்று நினைச்சு கொண்டிருந்த கேள்விக்கு சில வேளைகளில் ஒரு புள்ளி கூட வரும், சில வேளைகளில் ஒரு புள்ளி கிடைக்கலாம். ஒரு 8 புள்ளிகளை வழங்குவதற்கு தீர்மானித்திருப்பாராக இருந்தால் ஒரு புள்ளி தான் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் சறுக்குகிற இடங்கள் இந்த இடங்கள் தான். இதனால தான் உங்கள்கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் கொண்டு வச்சிருந்தேன். இந்த முதலாவது அத்தியாயம் தொடர்பாக நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து ஒத்துழைங்க. அப்படி உங்களால் முடியுமாக இருந்தால், நீங்கள் அப்படி செய்வீங்களாக இருந்தால், அதில் ஒரு வசதி ஒன்று இருக்கும். எனக்கு இப்படி இருக்கக்கூடிய நுணுக்கமான இடங்களை நாங்கள் கொஞ்சம் ஆறாமற பார்க்கலாம். சிலபஸை முடிக்கணும் என்று ஒடித்திரிய தேவை. கவனம் இந்த 717 திரும்ப ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே நான் இதை பேசினால் அலட்டுகிற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை இது கொடுக்கும். சரிதானே? சரி, இதற்கு பின்பாக நான் நிதி ஒழுங்கு விதி 750க்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். கொஞ்சம் தள்ளி போகிறோம். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரிவுகள் அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. கடவுள் நாடினால் 2வது சுற்று ஒன்று பார்க்க வேண்டிய தேவை ஒன்று வரும்போது அப்போது பார்த்து கொள்ளலாம். பெரிய அளவுக்கு இப்போது அவற்றினுடைய நடைமுறை பிரயோகங்கள் குறைவாக இருப்பதன் காரணமாக அந்த பகுதியை நான் கொஞ்சம் கையை விடு, அந்த பகுதியை கையை விட்டுட்டு போகும். சரிதானே? 750வது நிதி ஒழுங்கு விதி 750 என்பதை உள்ளடக்கியதாக அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய இந்த பதிவேடுகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இருப்பு பொருட்களினுடைய கட்டுப்பாடு தொடர்பான ஒரு முகாமைத்துவம் என்று சொல்லி கேள்வி கேட்கலாம். ஆனால் சில சின்ன சின்ன கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க இருப்பு பொருட்களில் அரசாங்க இலச்சினை பொருத்தல் தொடர்பாக நிதி ஒழுங்கு விதிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் தனியாக கேட்கலாம். சரிதானே? இதுல ஒரு வார்த்தை இருக்குது, நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்தாத ஒரு வார்த்தை ஒன்று. ஒல்லும் வாயெல்லாம் என்று கிடக்கு. சரியா? அதனுடைய பொருள் என்ன என்று எனக்கும் தெரியாது, அப்படியே இருக்கட்டும். இப்போ முதல்ல சொல்லுவோம், அரசாங்க இருப்பு பொருட்களில் அரசாங்க இலச்சினை பொருத்தல் தொடர்பாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு. ஒன்று, எல்லா இருப்பு பொருட்களிலும் இலங்கை அரசாங்கத்தின் அடையாள முத்திரை இடப்படல் வேண்டும். எல்லா அரசாங்க இருப்பு பொருட்களிலும் இலங்கை அரசாங்கத்தின் அடையாள முத்திரை இடப்பட வேண்டும். 2வது, அரசாங்கத்தினால் செய்யப்படாமல், அரசாங்க தொழிற்சாலைகளில் செய்யப்படாமல் உற்பத்தியாளர் அல்லது வழங்கலாளர் நேரடியாக அந்த பொருட்களை எங்கள்கிட்ட தருகிற போது, நாங்கள் அவர்களிடமிருந்து வருகிற போது அவற்றில் பொறிப்பதற்கு ஏற்ற ஒவ்வொரு சைஸில் முத்திரை அச்சுக்களை திணைக்களங்கள் வச்சிருக்க வேணும். அரசாங்க இலச்சினைகளை பொறிப்பதற்கு ஏற்றபடி அந்த முத்திரை பொறிக்கும் அச்சுக்கள் ஒவ்வொரு சைஸில் திணைக்களத்தில் வச்சிருக்க வேணும். 3வது, அவை அகற்றப்படுகிற பொழுது உபயோகிக்கத்தகாத பொருட்கள் அல்லது விற்றல், சரிதானே, இப்படியா அவற்றை அகற்றும் போது அந்த பொருட்களில் உள்ள அரசாங்க இலச்சினைகள் அளிக்கப்பட வேண்டும். நாங்கள் பின்னர் ஒப்பாய்வு தொடர்பாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் பார்ப்போம். அதை இடம் மாற்றுங்கோ, விற்பனை செய்யுங்கோ, திருத்துங்கோ, அழியுங்கோ என்று 4 விதமாக பயன்படுத்த முடியாத பொருட்களுக்கு 4 விதமாக கட்டளை இடப்படும். சரிதானே? இங்கே வேண்டாம், வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை மாற்றுங்கோ, அல்லது திருத்துங்கோ, அல்லது டிஸ்போஸ் பண்ணுங்க, அவற்றை அகற்றுங்கோ, அல்லது வில்லுங்கோ. சேல்ஸில் வில்லுங்க. அகற்றும் விற்கும் பொருட்களுக்கு அரசாங்க இலச்சினையை அகற்றுதல் வேண்டும். அடையாளங்களை அளிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். சின்ன கேள்விதான், சின்ன விஷயம்தான். ஆனால் நாங்கள் கவனிக்காமல் கடந்து போயிடுவோம். இப்போ அப்படியான இடங்கள்ல தான் கேள்வி கேட்குறாங்க. அதுக்காக தான் திரும்ப 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 அந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி கொண்டு வருகிறேன்.
அரசாங்க இருப்பு பொருட்கள் இந்த ஒல்லும் வாயெல்லாம் என்றால் அதனுடைய பொருள் இயலுமான சந்தர்ப்பங்களில் எல்லாம் என்று பொருள் கொள்ள வேண்டும். முடியுமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் மிக குறுணியா இப்ப திறப்புகளுக்கு எல்லாம் இதை பொறிக்க முடியாதுன்றா விட்டுடலாம், பரவாயில்லை. ஆனால் இயலக்கூடிய எல்லா வேலைகளிலும் அதை செய்தல் வேண்டும் என்பது அதன் பொருளாக இருக்கும். அப்ப அரசாங்க இருப்பு பொருட்கள் அனைத்திலும் இயலுமான வேலைகளில் எல்லாம் அல்ல பொருத்தமான வேலைகளில் எல்லாம் அரசாங்க அடையாள முத்திரையிட வேணும். பொருட்களை பெறும்போது வெவ்வேறு அளவுகளில் அதில் பொறிப்பதற்கு ஏற்ற முத்திரை அச்சுக்களை வைத்திருக்க வேண்டும். பொருட்கள் அகற்றப்படும் போது அல்லது விற்பனை செய்யப்படுகின்ற போது அரசாங்க லட்சணை அளிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். 3 ஏற்பாடு இருக்குது. சரிதான். அடுத்தது அரசாங்க அலுவலகம் ஒன்றில் பயன்படுத்தப்படுகிற இருப்பு பொருட்களினுடைய பதிவேடுகள். என்னென்ன வகையான இருப்பு பொருட்களினுடைய பதிவேடுகளை நீங்கள் வச்சிருக்கிற நீங்கள் என்று சொல்லி கேட்பீங்க. இது குறிப்பாக சுப்ராக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். உங்கள்கிட்ட தான் இதில் கூடுதலாக கேட்பார்கள். இப்போ இதுக்கு செலவாகு பொருட்கள் பதிவேடு, செலவாகு பொருட்கள் பதிவேடு, எழுது கருவிகள் தொடர்பான பதிவேடு, எழுது பொருட்கள் ஸ்டேஷனரி ரெஜிஸ்டர், சரிதானே, எழுது பொருட்கள் பதிவேடு. அடுத்தது இன்வென்டரி ரெஜிஸ்டர், பொருட்பதிவேடு. அதில் இயந்திரங்கள், பொறித்தொகுதிகள், உபகரணங்கள், வாகனங்கள், ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுகிறது, அமைப்புகள். அடுத்தது நிலம், கட்டடம் தொடர்பான தரவுகள். இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் ரெஜிஸ்டரில் பதிஞ்சு வச்சிருப்பீங்க. உபகரணங்கள், வாகனங்கள், இயந்திரங்கள், பொறித்தொகுதிகள், கட்டமைப்புகள் அல்லது அமைப்புகள், நிலமும் கட்டடங்களும் போன்றவை பொருட்பதிவேடுகளில் இருக்கும். இதை விட சில அலுவலகங்களில் புத்தகங்களுக்கான ரெஜிஸ்டரும் இருக்கும். புக் ரெஜிஸ்டர், புத்தக ஏடு அல்லது புத்தக பதிவேடு. சில அலுவலகங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் ஒரு பதிவேட்டில் பதியப்பட்டு இருக்கும். அடுத்தது ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்சார இணைப்புகள் இருக்கக்கூடிய பெரிய அலுவலகங்களில் மின்சார இணைப்புகள் தொடர்பான பதிவேடுகளும் வச்சிருக்கிறது. மின் இணைப்பு பதிவேடு, அடிதல் செயற் புத்தகங்களின் பதிவேடு, இவற்றுக்குரிய இலக்கங்கள் எல்லாம் இருக்குது. அது நாங்கள் பின்னாலே 455 என்று நினைக்கிறேங்க ஞாபகம். அப்படி வருகிற போது அதற்குரிய பதிவிலக்கங்கள் எல்லாம் நாங்கள் தனியாக பார்ப்போம். ஒவ்வொரு பதிவேடுகளுக்கும் ஒவ்வொரு படிவங்களுக்குமான கொடுப்பனவு உறுதிச்சீட்டுகளுக்குமான இலக்கங்களை தனியாக ஒரு செஷனில் பார்க்க போகிறோம். அது நான் இப்போ நெருக்கடி கொடுக்கையில் உங்களுக்கு தெரிந்தால் இதற்குரிய இலக்கங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். சரி, அப்போது திணைக்களங்களில் உள்ள களஞ்சிய பொருட்களை பதிவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஏடுகள் சில தருக என்று கேட்டால் ஒரு 5 ஏடு எழுதக்கூடிய மாதிரியாக இருக்கும். உங்களுக்கு எழுது கருவிகள், காகிதாதிகள், எழுது கருவிகளுக்கான பதிவேடு, செலவாகு பொருட்பதிவேடு, பொருட்பதிவேடுகள், பொருட்பதிவேடுகளுக்குள்ள நிலம், கட்டடங்கள், அமைப்புகள், இயந்திரங்கள், பொறித்தொகுதிகள், உபகரணங்கள், வாகனங்கள் என்றெல்லாம் இருக்கும். அதுபோல மின் இணைப்பு ஏடுகள், புத்தக ஏடுகள், அடிதல் செயற் புத்தகங்களின் பதிவேடுகள், சரிதானே, போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும். அடிதல் செயற் புத்தகங்களை ஒரு சொத்தாக கருதி அவையும் கட்டுக்காவல் வைக்கப்பட்டாலும் அது தனியாக ஒரு பதிவேட்டில் பதிய வேணும். இப்போ இந்த பதிவேடுகளை பற்றி மேலதிகமாக ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போதைக்கு அது வேணாம், அப்படியே வச்சுக்கொள்ளும். சரிதானே. அடுத்தது இந்த பெருகை மற்றும் வளங்களுக்கான ஆதாரங்களை சேர்க்கிறவர். பெருகைக்கான வளங்களுக்கான ஆதாரங்கள் கேட்கிறது. இப்போ பொருட்பதிவேட்டில் உள்ள பதிவுகளுக்கான உறுதி சீட்டுக்கள். பொருட்பதிவேட்டில் என்னென்ன பதிவுகள் இருக்கும்? பெறுவதற்கான பதிவுகள் இருக்கும், அதுபோல கொடுத்ததற்கான பதிவுகள் இருக்கும். பெறுவதற்கான பதிவுகள் இருக்கும், கொடுப்பதற்கான பதிவுகள் இருக்கும். அப்போ பொருட்பதிவேட்டில் இருக்கிற ஒவ்வொரு பதிவுக்கும் ஆதாரமாக ஒரு ஆவணம் இருக்கணும். ஒரு பொருட்பதிவு உறுதிச்சீட்டு ஒன்று இருக்க வேணும். அதை உறுதிச்சீட்டுன்ற வவுச்சர் இல்லை, பொருட்பதிவுக்கான ஒரு ஆதாரம், அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதார ஆவணம் ஒன்று இருக்க வேண்டும். அதுபோல வழங்கல்களுக்கும் அதற்கான ஆதாரப்படுத்தும் ஆவணங்கள், வழங்கீடுகளுக்கான பொருட்பதிவு உறுதிச்சீட்டுகள், இவை
முறையாக அல்லது ஒழுங்காக கோப்பிடப்பட்டு அவற்றுக்கு இலக்கமிடப்பட்டு அந்த ஒழுங்கில் வச்சிருக்கோம். அவை அடுக்காக இலக்கமிடப்பட்டு அந்த ஒழுங்கில் ஃபைல் பண்ணி நீங்கள் வச்சிருக்க வேணும். அப்போ பொருட்பதிவேட்டில் உள்ள பதிவுகளுக்கான உறுதிச்சீட்டுகள் தொடர்பாக விவரிக்க சொல்லி கேட்டால் நாங்கள் முதல்ல சொல்லணும் இந்த விடயத்துக்கு இருக்க வேணும்ன்றதை முதல் சொல்லவும். பொருட்பதிவேட்டில் உள்ள ஒவ்வொரு பதிவுக்கும் ஆதாரமாக ஒவ்வொரு பொருட்பதிவு உறுதிச்சீட்டு இருக்க வேணும். அதுக்கு பிறகு திருப்பி சொல்லணும் ஒவ்வொரு பெறுகைகளுக்கும் வழங்கல்களுக்கும், இங்கே வழங்கீடுகள் என்று போட்டிருக்காங்க, வழங்கல்கள் சரிதானே. களஞ்சிய பொருட்களின் பெறுகைக்கும் களஞ்சிய பொருட்களின் வழங்கல்களுக்கும் பொருட்பதிவு உறுதிச்சீட்டுகள் இருத்தல் வேண்டும். அவை அடுக்காக இலக்கமிடப்பட்டு அந்த ஒழுங்கில் கோவைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது சொல்ல வேண்டும், பெறுகைகளுக்கு ஆதாரமான உறுதிச்சீட்டுகள் அல்லது பதிவேட்டு உறுதிச்சீட்டுகளாக நாங்கள் கீழ்வருவனவற்றை சொல்லலாம். சரிதானே. பெறுகைகளுக்கான ஆதாரமாக சில வேளையில் எங்களுக்கு தலைமை அலுவலகத்தில் இருந்து பொருட்களை அனுப்புவார்கள். அனுப்புகிற போது அதில் ஒரு கன்சைன்மெண்ட் நோட் ஒன்றை கொடுத்து அனுப்பு, பொருட்கள் ஒப்படைக்கிற பத்திரம். சரி, இதில் இருக்கிற ஒழுங்கிலேயே கலைப்போமே நாங்கள். சரிதானே. அனுப்பு பொருட்பத்திரங்கள், பொருட்கள் அனுப்புகிற போது அதனோடு சேர்த்து அனுப்பப்பட்ட பொருட்களினுடைய பட்டியல், இந்த கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறு, இது மாதிரியாக நாங்கள் அவர்கள்ட்ட இந்த பொருட்களை பெறுகிற போது அனுப்பப்பட்ட பொருட்களினுடைய பத்திரங்கள் வேறு. அப்போ அதில் இருக்கிறத பார்த்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நிதி ஒழுங்கு விதி 730 விளக்கமாக இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அதை விட்டுட்டோம். சரியா. அப்போ அனுப்பு பொருள் பத்திரங்கள். அதே போல ரிசிப்ட் ஓர்டர். இப்போ ரிசிப்ட் ஓர்டரை போட்டுட்டு வெஸ்பாட் கேள்வி, எம்சிக்யூ கேள்வி கேட்பான். அதனுடைய படிவ இலக்கம் பெறுதல் கட்டளை. அப்போ பெறுதல் கட்டளை என்ன, பெறுகிறது கூட நம்பர் வரும், கொடுக்கிறது குறைய நம்பர் வரும். அதை நீங்கள் பார்க்கணும். நாங்கள் இசு ஓர்டர் பார்ப்போம், அது 141, இது 219. அப்போ பெறுதல் கட்டளையினுடைய இரண்டாவது பிரதி அது பாருங்க, அப்படி இருக்குது. பெறுதல் கட்டளையின் இரண்டாம் பிரதி படிவம் போது 219. மூன்றாவது, பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டிருந்தால் அவற்றினுடைய பற்றுச்சீட்டு, உறுதிப்படுத்தப்பட்ட பண பற்றுச்சீட்டு அல்லது கடன் பற்றுச்சீட்டு, விலை விவரங்களோடு இருக்கக்கூடிய பொருட்பட்டியல், அது பண பற்றுச்சீட்டு அல்லது கடன் பற்றுச்சீட்டு, பில் இருக்கும். அதை வச்சு கொண்டுதான் பொருட்கள் வந்ததை பதியலாம் நாங்கள். அடுத்தது கன்சைன்மெண்ட் நோட் என்று சொல்லுகிறது. சில வேளை எங்களுக்கு தலைமை அலுவலகத்திலிருந்து பொருட்களை அனுப்பியிருப்பார்கள். அதனோட சேர்த்து ஒரு கார்பன் காப்பி அனுப்புவாங்க. லொரியாரம் கொண்டு வருவான், சைன் பண்ணி போட்டு உங்கள்கிட்ட ஒன்று தந்துட்டு ஒன்று அவர் கொண்டு போவார். சரிதானே. அது கன்சைன்மெண்ட் நோட். அதுபோல சில வேளையில் ஆண்டு சுற்றாய்வின் போது மிகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொருள் கிடைச்சிருக்கும், அதுக்கு ஆவணங்கள் ஒன்றும் வராமல் அலுவலகத்தில் வைத்திருப்பார்கள். சில வேளைகளில் அப்படி நடக்கிறது. சில அரசியல் தலைவர்கள் வருகிற போது நிறுவனங்களுக்கான அன்பளிப்புகளை வழங்கிவிட்டு போவார்கள். கணனிகளை வழங்கின என்று சொல்லி இருக்கும். குறிப்பிட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ அல்லது ஆளுநரோ இந்த மாதிரியாக யாரோ ஒரு பிரமுகர் நிறுவனங்களுக்கான பொருட்களை வழங்குவார். அப்படி வழங்குகிற போது அவர்கிட்ட கேட்கிறார், நீங்கள் ரிசிப்டோட தாங்கோ, இசுவோட தாங்கோ. சரியா. அப்போ அது பொருள் கிடைக்கும், பின்னர் உங்களுக்கு அது அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லியிருப்பாங்க, அது அனுப்பி இருக்க மாட்டேன். இப்போ இப்படியாக இருக்கிற போது சில வேளையில் சில தொண்டு நிறுவனங்களினால அன்பளிப்பு செய்யப்பட்ட அரசுக்கு அரசினால் பகிர்ந்தளிக்கப்படும். அப்போ அந்த நேரங்களில் எங்களுக்கு சில வேளை டாக்குமெண்ட் வராது. இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் திருப்பி போர்ட் ஆஃப் சர்வே செய்கிற நேரத்தில் ஆண்டு சுற்றாய்வின் போது அது மிகையாக காணப்படும். அந்த மிகையை பதிவில் சேர்ப்பதற்கான அனுமதியை நாங்கள் எடுக்கும். சுற்றாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மேலதிகத்தை உரிய பதிவேட்டிற்கு எடுப்பதற்காக வழங்கப்பட்ட அனுமதி கடிதம் இருந்தால் சரி. அப்போ அதுவும் ஒரு ஆவணமாக சொல். அதே போல சில வேளையில் நாங்கள் கடன் கொடுத்து வாங்கிய பொருட்கள் தொடர்பாக களஞ்சியத்தில் ஏற்கனவே கடன் கொடுத்த போது போயிருக்கும், திருப்பி வரையக்குள்ள அதை நினைவிதழ்கள் என்று சொல்கிறோம். நினைவிதழ்கள் கடிதங்கள், கடன் கொடுத்த பொருட்களுக்கு அந்த அலுவலகத்துக்குள்ளேயே
பயன்பாட்டுக்கு கொடுக்கிற போது நாங்கள் முதல் பார்த்தோம் களஞ்சிய காப்பாளருடைய பணிகள். அப்போ அது மாதிரியாக அவர் கடன் கொடுத்தது அல்லது மீளப்பெற்ற பொருட்களுக்கான நினைவிதழ்கள் கடிதங்களை வச்சிருப்பார். இது களஞ்சிய பொருட்களின் பெருகைக்கு ஆதாரமாக அமையக்கூடிய ஆவணங்கள். சரிதானே? கடன் கொடுத்து மீளப்பெற்ற பொருட்கள் சம்பந்தமான நினைவிதழ்கள் கடிதங்கள் என்கிறது இதில் 4 சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களோட 6 விடயங்கள் கதைச்சிருக்கேன். அதே போல வழங்கல்கள் தொடர்பாக வழங்கல்கள் களஞ்சிய பொருட்களை வழங்கல்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது வழங்கல் கட்டளையினுடைய பிரதி படிவம் பொது 141 வழங்கல் கட்டளையினுடைய 2ஆம் பிரதி மேலே இருக்க கொடுத்துருவோம். என்ன சில வேளைகளில் சில பொருட்களை பதிவளிப்பதற்கான அதிகாரம் வந்திருக்கும். பதிவளித்தல் கட்டளை இருக்கும். இப்போ அந்த அதிகார கடிதம் வழங்க பதிவளித்தலுக்கான அதிகார கடிதம் இருக்கும். பதிவளித்தல் கட்டளையை நீங்கள் வச்சிருந்தா சரி கிடைக்கும். சில வேளையில் அனுமதி கடிதம் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த செலவாகு பொருட்கள், இந்த ஹாபிக், இந்த மாதிரியான இந்த கால்சியம் கிளீனர் இப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. செலவாகு பொருட்கள் பதிவேடு அதில் இருந்து போகிறதுக்கு கடிதம் கொடுத்து விட்டுருப்பேன். அக்கௌண்டனோ யாரோ ஒரு அதிகாரி கொடுத்திருப்பார், இவர்களுக்கு இவ்வளவு பொருட்கள் வழங்கவும். அந்த கடிதத்தை காட்டி வச்சு கொண்டு அதை நீங்கள் வளங்களுக்கு ஆதாரமாக பதிஞ்சு வைக்கலாம். அப்போ அங்கீகார கடிதம், பதிவளித்தலுக்கான அங்கீகாரம் அது சொல்லி போட்டோம். மற்றது நட்டங்களை பதிவதற்கான அங்கீகாரம், நட்டப்பதிவு நட்டங்கள் தொடர்பாக பதிவளிப்பதற்கான அனுமதி கிடைக்கும் தான், நட்டங்களை பதிவளித்தார். அப்போ இப்படியான கடிதங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் வழங்கல்களுக்கு ஆதாரமானதை செய்யணும். இந்த வழங்கல் கட்டளை தொடர்பாக தனியாக கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழங்கல் கட்டளை என்று சொல்லி ஒரு சிறு குறிப்பு போல அல்லது அது தொடர்பாக விளக்கம் அளிக்க சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் அது தொடர்பான பதிலை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஓய்வு எடுத்து வைத்துக் கொள்வோம். சரிதானே? ஒரு சிறிய ஓய்வை தொடர்ந்து பேசும். சரி, ஒரு முக்கியமான விடயம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது தான், இருந்தாலும் சொல்லுகிறேன். நாங்கள் சில வேளை பெருமதி இல்லாத ஒரு சின்ன விஷயம் என்று சொல்லி எப்படி கவனிக்காமல் விட்டுட்டு போகிறத பெருமதியான விடயமாக எங்களுக்கு காட்டுகிறதுக்கு சில ஆவணங்கள் இருக்குது. இப்போ கடந்த கால வினாத்தாள்களை நீங்கள் பரிசீலித்து பார்க்குற நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு ஞானம் வரும் அந்த கடந்த கால வினாத்தாள்களுக்கு கூட. நாங்கள் இதெல்லாத்தையும் பார்க்காமலே விட இது இப்படி ஒன்று இதுல இருக்குது என்ன என்பது போல எங்களை அது தூண்டும், எங்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்தும், பதட்டப்பட வைக்கும். எல்லாவற்றையும் உன்னிப்பாக பார்க்குற ஒரு ஈகிள் ஐ, ஒரு கழுகு பார்வை, இவ்வளோ உயரத்தில் இருந்து பார்த்தாலும் துல்லியமாக பார்க்குற மாதிரியாக நாங்கள் எதையும் வேண்டாம் என்று சொல்லி விட்டுட்டு போகாம அதை கவனமாக பார்க்குற ஒரு புத்தி ஒன்று வரும். அதுக்காகத்தான் இந்த கடந்த கால வினாத்தாள்களை பார்க்குறேன். நான் சில வினாத்தாள்களை சேகரித்து வைத்திருந்தேன் உங்களோட பகிர வேணும் என்று சொல்லி. அதுக்கு பிறகு சின்ன பயம், அவ்வளவையும் போட்டு விட அப்படியே லோடாகி நீங்கள் பயந்து போய் இவ்வளவையும் என்று சொல்லி. ஆனால் ஒன்றும் செய்ய இயலாது. சரிதானே? நடுக தாளாட்ட இல்லாது தானே, சின்ன குழந்தைகள் தானே. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான வினாத்தாள்களை நான் உங்களுக்கு பதிவிடுது இயலுமான வரைக்கும் ஒரு வினாத்தாள்களாக நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி எடுத்து அவற்றுக்குரிய விடைகளை தேடுகிற முயற்சியை தனிப்படை செய்து கொள்வோம். அப்படி தேடுகிற நேரத்தில் தான் என்ன நடக்கும்னா, நாங்கள் கடந்து போன இடங்களில் நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்காமல் கவனம் செலுத்தாமல், அதாவது அந்த வாழ்க்கை பாதையில் பல விடயங்களை நாங்கள் அனுபவிக்காமலே அல்லது அக்கறை செலுத்தாமலே கடந்து வந்தது போல எங்களை கற்றல் பாதையிலையும் நிறைய விடயங்களையெல்லாம் நாங்கள் ஏதாவது ஒரு பொருட்டாக மதிக்காத விடயங்களையெல்லாம் அவங்க மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகளாக கேட்டிருப்பார்கள். அப்போதான் எங்களுக்கு தெரியும் படிக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கணும். இப்போ நல்ல கூட பார்த்தியா, இது இப்போவே தெரிஞ்சுட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு பிரயோசனம் இல்லையே, இப்போவே அது தெரிஞ்சால் பரவாயில்லை. அது மாதிரியான ஒரு விடயம் தான் இந்த வழங்கீட்டு கட்டளை, பற்றிச்சீட்டு கட்டளை புத்தகம் என்று சொல்லி சொல்லப்படுகிற விடயங்கள். இந்த வழங்கல் கட்டளையும் இஷ்யூ ஆர்டர் ரிசிப்ட் ஆர்டரா, இஷ்யூ ஆர்டர் ரிசிப்ட் ஆர்டர் என்று சொல்லுவோம். வழங்கல் கட்டளை மற்றும் பெறுதல் கட்டளை
என்று சொல்லி அந்த விடயத்தை தான் இங்க வழங்கீட்டு கட்டளை ஏடு பற்றுச்சீட்டு கட்டளை புத்தகம் என்று போட்டிருக்காங்க. அப்ப இந்த பெயர் வந்தாலே எங்களுக்கு சில வேளை தெரியாது. நாங்கள் பொதுவாக வழங்கல் கட்டளையும் பெறுதல் கட்டளையும் என்று சொல்லி படித்து வச்சிருக்கிறோம். என்ன அப்போ இஷ்யூ ஆர்டர் ரிசிப்ட் ஆர்டர் என்று சொல்லி நாங்கள் இதை ரெண்டையும் பார்த்து வச்சிருப்போம். அதை முக்கியத்துவப்படுத்தி அதை எப்படியெல்லாம் நாங்கள் பார்க்க வேணும் என்று சொல்லி வடிவாக போட்டிருக்காங்க பாருங்க. வழங்கல் கட்டளை பொது 141 என்ன பொது 141 படிவம் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கார். முதலாவது என்ன சொல்லுகிறாருண்டா பாருங்க, தனித்தனியாக இதை அந்த கிரகத்தில் படிப்பிச்ச மாதிரி நான் துண்டு துண்டா உடைச்சு எல்லாம் சொல்லல. வழங்கல் உத்தியோகத்தினால இது இரு படிவங்கள்ல செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். 141 படிவத்தில் மூல பிரதியும் 2ஆம் பிரதியுமாக இவ்வாறான கட்டளை ஒன்று ஆக்கப்பட வேண்டும். பொருட்களை வழங்கீடும் செய்யும் போது, அதாவது பொருட்களை வழங்கும் போது இஷ்யூ பண்ணிக்க பொருட்களை வழங்கீடு செய்யும் போது வழங்கீட்டு கட்டளை ஒன்றை படிவம் பொது 141 படிவத்தில் வழங்கீடு செய்யும் உத்தியோகத்தர் செய்ய வேணும். அது மூலப்பத்திரமும் 2ஆம் பிரதியுமாக அதை செய்ய வேணும். சில வேளை இப்படியெல்லாம் நாங்கள் கவனிக்காமல் போவோம். அங்கே வெஸ்பாட் எம்சிக்யூ கேள்விகளை கேட்பான். என்னென்னால் வழங்கீட்டு கட்டளை ஏட்டில் வழங்கீட்டு உத்தியோகத்தர் வைத்திருக்க வேண்டியது மூல பிரதியா 2ஆவது பிரதியா வேற மீதும் போடுவான் விட சரிதானே. ரெண்டு பாருங்க, 2ஆம் பிரதி வச்சிருக்கோம். மூல பிரதி அந்த பொருட்களோடு வழங்கீடு செய்யப்படும் உத்தியோகத்தருக்கு பொருட்களோடு அந்த மூல பிரதியை கொடுக்க வேண்டும். 2ஆவது கோப்பியை வச்சிருக்க வேண்டும். இந்த 2ஆவது கோப்பியை என்ன யூஸ், அதை எப்படி நாங்கள் பாவிக்க வேணும்? நீங்கள் கொடுத்த இஷ்யூ ஆர்டருக்கு பதிலாக கீழே 2 பார்க்க சொல்லியிருக்கு. ரிசிப்ட் ஆர்டர் கிடைக்கும். ரிசிப்ட் ஆர்டர் கிடைக்கும். ரிசிப்ட் ஆர்டர் வேறு ஒரு ஃபைலில் வச்சிருப்பீங்க. அந்த ரிசிப்ட் ஆர்டர்லையும் இந்த 2ஆம் பிரதியில இஷ்யூ ஆர்டர்னுடைய செகண்ட் கோப்பியிலையும் அவற்றுக்கு இடையிலான குறுக்கு பதிவுகளை பதிவணும். அது என்ற இலக்கத்தையும் விவரத்தையும் இதிலையும் இதிൻ്റെ விவரத்தையும் இலக்கங்களையும் அதிலையும் பதிய வேண்டும். அதுதான் மாற்றேற்று குறிப்புகளை கொடுத்தல் வேண்டும். அந்த பற்றுச்சீட்டு கட்டளைகள் என்றால் ரிசிப்ட் ஆர்டர், பெறுதற் கட்டளை. பெறுதற் கட்டளைகள் அவற்றுக்கு நேரான வழங்கீட்டு கட்டளைகளின் அதுக்கான இஷ்யூ ஆர்டரோட மாற்றேற்று இலக்கங்களுக்கு ஏற்ப அடுக்காக வரக்கூடியதாக தனித்தனியாக கோவை செய்யப்பட வேண்டும். அந்த ஒழுங்கில் வரக்கூடிய மாதிரியாக தனித்தனியாக ஃபைல் பண்ணணும். இது இஷ்யூ ஆர்டர் தனி ஃபைல்லையும் ரிசிப்ட் ஆர்டர் தனி ஃபைல்லையும் பாருங்க. இதுக்குள்ளேயே 4 துண்டாக விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் சொல்லுகிறேன்னா இப்படி வாசிக்க பழகணும் நாங்கள். அப்போ முதல் பொருட்களை வழங்கும் போது வழங்கல் கட்டளை ஒன்று பொது 141 படிவத்தில் மூலப்பிரதியும் இணைப்பிரதியுமாக அல்ல மூலப்பிரதியும் 2ஆம் பிரதியுமாக வழங்கும் உத்தியோகத்தினால தயாரிக்கப்பட வேண்டும். 2வது பொருட்களை வழங்கும் போது பொருட்களோடு சேர்த்து 1ஆவது பிரதி வழங்கப்பட வேண்டும். 2ஆவது பிரதி அதற்கு பெறப்படுகின்ற பெறுதற் கட்டளையோ பற்றுச்சீட்டு கட்டளை என்று சொல்லியிருக்கு. அதற்குரிய பற்றுச்சீட்டு கட்டளையோடு மாற்றேற்று குறிப்புகள் பதிவு செய்யப்பட வேண்டும். மாற்றேற்று குறிப்புகள் என்றால் இந்த விவரம் அதிலையும் அந்த விவரம் இதிலை. இந்த மாற்றறைகிற என்று சொல்றது உறுதி எல்லாம் அந்த விவரங்கள் முற்பதிவு விவரங்கள் எல்லாம் பதிஞ்சால் அது மாற்றறைஞ்சாச்சு உறுதி என்ற அந்த மாதிரி மாற்றேற்று குறிப்புகள் இருக்க வேண்டும். அடுத்தது 4வதா சொல்லியிருக்கிறாங்க பெறுதற் கட்டளைகள். அவற்றுக்கான வழங்கல் கட்டளைகள் என்ற ஒழுங்கில 2ம் தனித்தனியாக கோவை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சின்ன விடயம் நாங்கள் கவனிக்காம கடந்து போகிற விடயம் பாருங்க. அதுக்குள்ள 4 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பற்றுச்சீட்டு கட்டளை புத்தகம். இது என்ன? ரிசிப்ட் ஆர்டர் பொது 219. இது பொருட்களை பெற்றுக்கொள்ளும் போது அதே மாதிரி ஆர்டர்லேயே இங்கே அந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. பொருட்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது பற்றுச்சீட்டு கட்டளை ஒன்று படிவம் பொது 219 மூலப்பிரதியும் 2ஆம் பிரதியுமாக பெற்றுக்கொள்ளும் உத்தியோகத்தினால பதிவு செய்யப்பட வேண்டும். வழங்கிய உத்தியோகத்தருக்கு மூலப்பத்திரத்தை கொடுக்கும். பொருளை தந்தவருக்கு இதன் ஒரிஜினலை கொடுக்க வேண்டும். வழங்கீட்டு உத்தியோகத்தருக்கு இதன் மூலப்பிரதியை கொடுக்க வேண்டும்.
2ஆம் பிரதியை வச்சிருக்க வேணும். இப்போது அந்த அவரோட வந்த வழங்கல் கட்டளை இருக்குதானே பொருள், அது 1ஆம் பிரதி இருக்கும் எங்கள்கிட்ட. இப்போ நாங்கள் இதை ரிசிப்ட் ஆர்டரை கொடுக்குற எங்களுக்கு இஷ்யூ ஆர்டர் எங்கள்கிட்ட தான் ஒரிஜினல் இருக்கும், 1ஆம் பிரதி இருக்கு. அந்த 1ஆம் பிரதியும் பற்றிச்சீட்டு கட்டளை புத்தகத்தின் ரிசிப்ட் ஆர்டரின் 2ஆம் பிரதியையும் அவற்றுக்கு இடையில மாற்றேற்று குறிப்புகளை எழுதும். சரிதான். அப்போ வழங்கல் கட்டளைகளையும் அவற்றுக்கு நேரான அவற்றோடு தொடர்புடைய ரிசிப்ட் ஆர்டரையும் பற்றிச்சீட்டு கட்டளைகளையும் அந்த குறுக்கு பதிவு இலக்கங்களுக்கு ஏற்ப அடுக்காக வரக்கூடியபடியாக தனித்தனியாக அவற்றை கோவை செய்த வேண்டும். சில வேளை கவனிங்கோ, நாங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிற போது இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து அழகா ஒரு கேள்வி போடலாம். வழங்கீட்டு கட்டளை ஏடு மற்றும் பற்றிச்சீட்டு கட்டளை புத்தகங்கள் பயன்படுத்தப்படும் விதம் தொடர்பாக விவரிக்க. நேரடி கேள்வியாக கேட்கலாம், அல்லது ஒரு கதையை சொல்லி போட்டு எஸ்எல்ஏசாக்களுக்கு கேட்கலாம். தங்களுடைய அலுவலகத்தில் வழங்கீட்டு கட்டளை ஏடு மற்றும் பற்றிச்சீட்டு கட்டளை புத்தகம் என்பவற்றை பயன்படுத்தப்பட வேண்டிய விதம் பற்றி தங்கள் அலுவலகத்தின் பணியாளர்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய ஆலோசனைகள் எவை என்று கேட்பாங்க. நீங்கள் கண்டபடி எல்லாம் அட்வைஸ் கொடுப்பீங்க. என்ன கேள்விங்கிறத முதல் புரிஞ்சு கொள்ள வேணும். சில வேளை அங்கே பொருட்கள் பெற்றுக்கொண்டமைக்கான பற்றிச்சீட்டுகள் வழங்கப்படாமலும் பொருட்கள் அதற்கான எவ்வித ஆதாரங்களும் ஆவணங்களும் இல்லாத வகையில் பெறப்பட்டும் வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி ஒரு கதையை கிளப்பி விட்டுருவாங்க. ஒரு புரளி ஒன்றை கிளப்புவாங்க கதையை. சரிதானே? ஒரு சும்மா ஒரு புரளியை கிளப்பி விடுறது தானே. அங்கே அந்த களஞ்சிய முகாமே பொருத்தமாக இல்லை, பொருட்கள் கிடைச்சிருக்கு, ஆனால் பொருட்களுக்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கு. பொருட்களை பெற்றுக்கொண்டமைக்கான பொருட்கள் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டமைக்கான வழங்கல் கட்டளைகள் இதில் இருக்கிற மாதிரியான வார்த்தையை தான் பயன்படுத்துவார்கள். வழங்கீட்டு கட்டளைகள் பல கோவைகளில் காணப்படவில்லை. அவ்வாறே பெறப்பட்ட பொருட்களுக்கு பற்றுச்சீட்டுக்களையும் வழங்கப்பட்டதாக தெரிய இல்லை. பொருட்கள் பலவற்றுக்கு பற்றுச்சீட்டு கட்டளைகள் வழங்கப்படாமல் இருந்தது. வழங்கீட்டு கட்டளையேடு பற்றுச்சீட்டு கட்டளையேடு என்பவை உரிய வகையில் பயன்படுத்தப்படாமல் இருந்தது என்றெல்லாம் கதையை சொல்லி போட்டு உங்கள்கிட்ட கேட்பார். நீங்கள்லாம் நாங்கள் புதுசாக போன அதிகாரி, நீங்கள்லாம் உதவி பணிப்பாளர் அல்லது பிரதி பணிப்பாளர் என்னவோ நினைச்சு கொள்ளுங்கோ. அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு வழங்கீட்டு கட்டளை ஏடு மற்றும் பற்றுச்சீட்டு கட்டளை புத்தகம் என்பவற்றை பயன்படுத்தும் முறை தொடர்பாக தாங்கள் வழங்கக்கூடிய ஆலோசனைகள் எவை என்று கேட்டால் நாங்கள் என்னென்னமோ ஆலோசனை எல்லாம் சொல்லுவோம். இப்போ கவனமாக பார்த்து கொள்ளணும். நீங்கள் வழங்கீட்டு கட்டளை ஏடு தொடர்பாக என்று போட்டுட்டு இதில் இருக்கிறத 4 துண்டாக உடைச்சு எழுதலை. அதுபோல பற்றுச்சீட்டு கட்டளை புத்தகம் தொடர்பாக அதே விஷயத்தை அப்படியே தோசையை புரட்டி போடுறது. சரிதானே? இப்படியே எழுதல் 4 புள்ளிகளுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட வினாவாக உங்கள்கிட்ட கேள்வியை கேட்கலாம். இதில் இருப்பது போல எழுதாவிட்டாலும் அன்னளவாக இதில் இருக்கக்கூடிய விடைய பரப்ப தவற விடாமல் உங்களுடைய வார்த்தைகளை எழுதுவது பொருத்தமானது. இயலமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் இதில் இருக்கிறது போல எழுத பாருங்க. நான் உங்களை விரட்டுறதுக்காக சொல்லை. சரிதானே? இப்போ படிக்கிறது இப்போ வர வர மிகவும் கடினமாக இருக்கு, மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாக இருக்கு. முந்தி முகப்பில் இருக்கிற கேள்விகளை தான் கேட்கிறது. திரட்டு நிதி என்ன, திரட்டு நிதியிலிருந்து செய்கிற செலவு என்ன, அனுமதி அளிக்கும் உத்தியோகத்திட்ட பொறுப்பு என்ன, அங்கீகாரம் அளிக்கும் உத்தியோகத்தருடைய பொறுப்பு என்ன, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்றார், கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்றார், அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்றார், அவற்றை பணி என்ன, இந்த மாதிரி நீங்கள் போகிற போது கால்வழியை திறக்கப்படக்கூடிய கேள்விகளை தான் கேட்கிறது. இப்போ நீங்கள் தேடினாலும் கையில் சிக்காத இலைமறை காயாக இருக்கக்கூடிய விடயங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படுது. கடந்த 3 வருடங்களில் நடைபெற்ற வினைத்திறமகான் பரீட்சைகளில் கூட அந்த ட்ரெண்ட் தான் ஓடுது. மிகவும் கடினமான போட்டி பரீட்சைக்கு படிக்கிற நீங்கள் ஒரு தடவை அங்கே போய் தவறுகள் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதாலே எந்த பயனும் இல்லை. பட்ட பின்னாலே வருகின்ற ஞானம் யாருக்கும் உதவாது. அப்போ அதற்கு முன்பாக அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இப்படி ஒரு பெருமதியே இல்லை என்று நாங்கள் நினைக்கிற விஷயத்தை இன்றைக்கு தூக்கி வச்சு இவ்வளவு பெருமதியானதுன்னு சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்வதன் மூலமாக நீங்கள் எந்தையும் கடந்து போகாமல் பார்க்கறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். சிலது பார்க்குற போதே எங்களுக்கு தெரியும் இது இப்போ நடைமுறையில் இல்லை என்று சொல்லி.
திரைசேரியிலிருந்து மாவட்ட செயலகத்துக்கு பணத்தை எடுத்துக்கொண்டு வரதை பற்றி இருக்கும், அதை படிக்க தேவையில்லைண்டா அப்படி நடக்கிறீங்களே. சரியா? அப்படியானதை நாங்கள் கையை விடலாம். மற்றும்படி இந்த விடயங்கள் நடைமுறையில் இருக்குது. இதை நாங்கள் பார்க்க பதிவு செய்யப்படாத வழங்கல்கள் அவற்றுக்கான பற்றுச்சீட்டுகள் தொடர்பான நடவடிக்கை இது மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கு. இஷ்யூ ஆர்டர், ரிசிப்ட் ஆர்டர், அதை விட மூன்றாவது வழங்கல்கள் பதிவு செய்யப்படுவதில்லை, அதாவது ரெஜிஸ்டரில் பதிகிறதில்லை. அதற்காக பெற்றுக்கொண்ட உண்மையாக என்ன சொல்லுகிறது, பற்றுச்சீட்டு இல்லை, அது ஒரு நினைவிதழ்கள். சரி, அப்போ பொருட்கள் வழங்கப்பட்டு பொருட்பதிவேடுகளில் வழங்கீடு செய்யும் உத்தியோகத்தினால பதிவு செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கு. இதில் சொல்லப்படுகிற வழங்கீடுகளுக்கென்று பொருட்பதிவேடுகளில் அதை கொடுக்குற உத்தியோகத்தர் இதை பதியக்கூடாது. இதை நம்ம முதல் சாதாரணமாக கதைப்போம். சரிதானே? இப்போ தனியாக அவர்கள் 756 காட்டினால்தான் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். இப்போ அந்த பகுதிக்குள்ள ஒரு கால் போவோம், அல்லது வேணாம் சரி பார்ப்போமே இருக்கா. சரிதானே? இப்போ பாருங்க, 756 இருப்பு பொருட்கள் இருந்து அந்த இருப்பு பொருட்களுக்கு பதிவேடுகள் வைத்து அது தொடர்பாக சுற்றாய்வு சபை நியமிக்கப்பட்டு இருக்கிற நிறுவனங்களை இதை சொல்லும். இப்படி தங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஏற்பாடு இல்லாத ஆட்கள் இருப்பினர், நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இப்படியாக இருப்பினர். சரிதானே? அப்போ நிதி ஒழுங்கு விதி 756 தேவைக்கு என்று சொல்லி தனியாக அவர்கள் இருப்பு பொருள் கணக்கீடு அல்லது இருப்பு பொருள் பதிவேட்டு புத்தகம் ஒன்றை அவர்கள் வைத்திருப்பது இல்லை. இருப்பு பொருள் கணக்கீடு செய்கிறதுக்கு என்று சொல்லி அவையை கூட்டிக்கொண்டே நீங்கள் காட்ட மாட்டீங்க. அவர்கள் தனியான பொருட்பதிவேடு ஒன்று வைத்திருக்கிறீர்கள். அப்போ அந்த உத்தியோகத்தர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பீங்களாக இருந்தால், அல்லது யாருக்காவது கடனாக கொடுப்பீர்களாக இருந்தால், பொருட்களை கடனாக கொடுப்பீர்களாக இருந்தால் அதை பதிவேட்டில் பதிய வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. பொருட்பதிவேடுகளில் அதை பதிய வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த பொருளை கொடுக்க இல்லை. அப்படியானவர்களுக்கு அந்த பொருளை கொடுப்பீங்களாக இருந்தால் 219 படிவத்தில் நீங்கள் ரெசிப்ட் வாங்கணும் என்று சொல்லி, அதாவது அவர்கள்ட்ட இருந்து ஒப்புக்கோடல் பிரதி ஒன்றை அல்லது பெறுதற் கட்டளையினுடைய பிரதி ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பொருட்களுக்கு போது 219 படிவத்தில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பதிவேட்டில் பதிய தேவையில்லை. ஆனால் கொடுத்ததுக்கு ஆதாரமாக 219 ரெசிப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்க வேணும். 6 மாதத்துக்கு மேலே வச்சிருப்பினமாக இருந்தால், அந்த பொருளை தராமல் 6 மாதத்துக்கு மேலே வச்சிருக்கிறாங்க என்றால், அந்த பற்றுச்சீட்டு புத்தகத்தின் பின்பக்கத்தில் திருப்பி புது டேட் போட்டு அவையிட்ட சைன் வாங்க வேண்டும். பற்றுச்சீட்டுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். சரியா? அதில் பின்பக்கத்தில் 1 வருஷம் கடந்துடுதென்றால் புது பற்றுச்சீட்டு வாங்க. 1 வருஷம் கடந்துடுதென்றால் புது பற்றுச்சீட்டு வாங்க வேணும். அப்போ இது பதிவு செய்யப்படாத வழங்கல்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை. தனியாக இருப்பு பொருள் பதிவேடு ஒன்றை வைத்திருக்காதவர்களுக்கு, ஏனென்றால் அவை அங்கே பதிவேட்டில் பதிய மாட்டின, உங்களோட பதிவேட்டில் கழித்து அதுக்கு அவை இந்த பிராஞ்சில், இப்போ நீங்கள் கச்சேரியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்வோமே, கச்சேரிக்குள்ளே இருக்குது உங்களோட என்ன சென்ட்ரல் என்வைரன்மெண்ட் அத்தாரிட்டி, டிஎம்சி, இந்த மாதிரியாக சிலது இயங்குது தானே. அப்படியாக இயங்குறவற்றுக்கு நீங்கள் கொடுக்க போறீங்க என்றால் அவையிட்ட தனியாக ஒரு இன்வென்ட்ரி ரெஜிஸ்டர் இருக்குமாக இருந்தால் பரவாயில்லை. உங்களோட இன்வென்ட்ரியிலேருந்து கழித்து அவை இந்த இன்வென்ட்ரியில் வரவு வச்சு பதிக்கணும். அவைக்கு இன்வென்ட்ரி ரெஜிஸ்டர் ஒன்றும் இல்லை, அவர்கள் அப்படி போகின்றது. அவைக்கு ஒரு சுற்றாய்வு நடக்கிறதே இல்லை, ஆண்ட சுற்றாய்வெல்லாம் நடக்கிறது இல்லை. சரியா? அவை அப்படி ஒரு தனியாக ஒரு யூனிட்டாக இருக்கணும், அவைக்கு சுற்றாய்வெல்லாம் இருக்கிறது இல்லை. ஒரு சின்ன யூனிட் உங்கள்கிட்ட இரவல் வாங்கித்தான் அவை பயன்படுத்தி கொண்டிருப்பினோம். எல்லாம் உங்களோட பொருள் தான் அங்கே இருக்கு.
சரி, ஆனால் அவர்கள் உங்களோட அலுவலகம் தவிர வேறு ஒரு துணை நிறுவனம் மாதிரியாக அவர்கள் இருக்கணும் என்று வைத்துக் கொண்டால், அப்ப சுற்றாய்வு சபையின் தேவைக்கு ஏற்றபடியாக இருப்பு பொருள் கணக்கீடு செய்கிற அங்கத்தவர்கள் அல்லது இருப்பு பொருள் பதிவேடு ஒன்றை அவர்கள் கொண்டிருக்காதவர்களுக்கு நீங்கள் பொருளை கடனாக கொடுப்பீர்களாக இருந்தால், அல்லது அவர்கள் பயன்படுத்துவதற்காக அந்த பொருளை கொடுப்பீங்களாக இருந்தால், அல்லது யாராவது ஒரு உத்தியோகத்தருக்கு கடனாக கொடுப்பீர்களாக இருந்தால், தனியான இருப்பு பொருள் பதிவேடு இல்லாதவர்கள் ஒரு வகை, இரண்டாவது கடனாக வாங்குறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு பொருட்களை கொடுக்கிற போது பொருட்பதிவேடுகளில் அதனை வழங்கீடு செய்யும் உத்தியோகத்தினால பதிவு செய்யக்கூடாது. இஷ்யூ பண்ற ஆபீசர் அதை கொடுத்துட்டேன் என்று சொல்லி தன்னுடைய இருப்பில் இருந்து அதை கழிச்சு காட்டக்கூடாது. இவர் கழிச்சு காட்டுவாராக இருந்தால், இவருடைய பதிவேட்டில் செலவு வைக்கப்படுமாக இருந்தால் வேறு ஒரு பதிவேட்டில் வரவு வைக்கப்பட வேண்டும். அப்படி வைக்கப்படாத சந்தர்ப்பங்களில் இவர் கழிச்சு காட்டக்கூடாது. இது முக்கியம். இரண்டாவது, அந்த பொருட்களுக்கு 219 படிவத்தில் பற்றுச்சீட்டுகள் பெறப்பட வேண்டும். அவர்கள்ட்ட இருந்து ரிசிப்ட் ஆர்டர் வாங்கும். சரிதானே? ரிசிப்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம். கொடுத்ததுக்கு ஆதாரமாக ரிசிப்ட் ஆர்டர் இருக்கணும். 6 மாதத்துக்கு அது செல்லும். அதுக்கு மேலேயும் அவை வச்சிருக்கணும்னா அந்த ரிசிப்ட் ஆர்டர் பின்பக்கத்தில் அதை புதுப்பிச்சு கொள்ள வேண்டும். 1 வருடம் கடக்கமாக இருந்தால் அதற்கு புதிய பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 வருடம் கடக்கமாக இருந்தால் அதற்கு புதிய பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுகளெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அறிமுகம் இல்லாத பகுதிகள். அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன். எனக்கே கொஞ்சம் கூட நினைக்கிற மாதிரியாக ஒரு எண்ணம் இருக்கு. பதிவு செய்யப்படாத வழங்கல்கள் அவற்றுக்காக பெற்ற பற்றுச்சீட்டுகள் தொடர்பான நடவடிக்கை சொல்லுங்கன்னு கேட்டால் எங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டு வருகிறேன். இது ஒரு தரத்தில் நிற்காது. ஒரு தரத்தில் இது ஞாபகம் இருக்காது. எனக்கு இதை பார்த்து சொல்றது வசதி. அட, நீங்கள் பார்க்காம பரீட்சை எழுத போகிற ஆக்கள். சரிதானே? வழங்கல் கட்டளை, பெறுதல் கட்டளை, அதுபோல பதிவு செய்யப்படாத வழங்கல்களும் அவற்றுக்கான பற்றுச்சீட்டுகளும் என்கிற 3 விடயத்தையும் கவனமா பாருங்க. மிக முக்கியமானது. மேலே இருந்த களஞ்சிய பொருட்கள், களஞ்சிய காப்பாளருடைய பணிகள், களஞ்சிய உத்தியோகத்தருடைய பணிகள், இது ஓரளவுக்கு நிற்கும். அது பல தடவை பேசப்படுகிற ஒரு விடயம். ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது பெரும்பாலும் எஸ்எல்ஏஸ் ஆகளுக்கு இந்த கேள்விகளை கேட்கிற போது 3 விதமாகத்தான் நீங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சில வேளை இதை முழுமையா சேர்த்து 8 புள்ளிக்கு ஒரு பெரிய கட்டுரை கேள்வியாக கேட்கலாம். ஆலோசனையை சொல்லுங்கன்னு சொல்லி 3 ஆலோசனை சொல்லுங்க. என்ன ஆலோசனை? வழங்கல் கட்டளை தொடர்பாக. வழங்கல் கட்டளைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? வழங்கீட்டு கட்டளை ஏடு, பற்றுச்சீட்டு கட்டளை புத்தகம், மற்றது பதிவு செய்யப்படாத வழங்கல்கள், அவற்றுக்கான பற்றுச்சீட்டுகளை பெறுதல் ஆகிய விடயங்கள் ஒழுங்கில்லாமல் ஆபீஸில் கிடக்குது. இது தொடர்பில் நீங்கள் வழங்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் எழுதுங்கோ என்று கேட்டு விட்டான் என்றால் இப்படியே 8 புள்ளியை கொடுப்போம் உங்களுக்கு. சரியா? எனக்கு ஞாபகம் இருக்கு, 2017ஆம் ஆண்டு இலங்கை நிர்வாக சேவையில அந்த களஞ்சிய பொருட்களை பேணுவது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை, என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை எழுத சொல்லி கேட்ட ஞாபகம் இருக்கு. இது தொடர்பில் ஒரு சுற்றறிக்கை எழுதுங்கோ. களஞ்சிய பொருட்களை கட்டுக்காப்பு செய்வது தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் பற்றி ஒரு என்னென்ன ஏற்பாடு, ஒரு சுற்றறிக்கையில நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்குவீங்க என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அப்படி கேட்கிற போது இருப்பு பொருட்களினுடைய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பில் நீங்கள் ஒரு சுற்றறிக்கை எழுதுங்கோ. அந்த சுற்றறிக்கையில் கந்திகதி அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு சொற்ப புள்ளிகளை கொடுப்பார்கள். மிகுதி அதனுடைய உள்ளடக்கத்துக்கு தான் 6 புள்ளியோ 7 புள்ளியோ கொடுப்பார். அது தொடர்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. சரியா? இது வெவ்வேறு இடங்கள்ல இருந்து பொறுக்கி எடுத்து ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் எழுதி இருக்கிறார். அதுக்குரிய விட அந்த பகுதியையும் நான் ஒரு இன்றைக்கு உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். அந்த பகுதியை சொல்லி நிறைவு செய்வோம். அது கனகாலம். இப்போ உங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள் என்று இல்லை. அந்த வினாத்தாள் இன்னும் பகிரங்கப்படுத்தப்படாத வினாத்தாள். அன்னளவாக நான் சொல்லுகிறேன். அப்படியான ஒரு கேள்வி ஞாபகத்தில் இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு கேள்வி கேட்ட மாதிரியாக. இப்போ இதில் 3 முக்கியமான விஷயங்கள், நாங்கள் முக்கியமில்லை என்று நினைச்ச விஷயங்கள் கதைத்திருக்கிறோம். கவனமாக இருக்கணும். மற்றது இந்த பொருட்பதிவேட்டை சமப்படுத்துவது தொடர்பாக, பொருட்பதிவேடு எவ்வாறு சமப்படுத்தப்படுவது, இது 2 புள்ளிக்கு தான் கேட்கலாம்.
இலங்கை நிர்வாக சேவையாக்கள் கவனமாக இருக்கணும். கேட்க தொடங்கினா தொடர்ச்சியாக லைனுக்கு அடிச்சு கொண்டு வருவான். இந்த ஒரு துண்டை கேட்டு போட்டு விடுறே இல்லை. சுப்ராவுக்கு அப்படி இல்லை, எங்கேயாவது அங்கன அங்கன கேட்கறது. இது கேட்டால் ஒரு ஏரியா அப்படி முழுசா அடிச்சு உழுது விடுறது. 2 புள்ளியாக அப்படியே லைனு கேட்பார்கள். இப்போ படிக்க தொடங்கினால் நாங்கள் அந்த அடுக்குக்கு படித்து கொண்டு வருவோம். ஒரு பிரதேசத்தை முழுமையாக கேட்பார். அப்போ பொருட்பதிவேட்டை சமப்படுத்துறது, ஒவ்வொரு நிதியாண்டு முடிவிலும் பொருட்பதிவேடு சமப்படுத்தப்படும். முதலாவது ஒவ்வொரு நிதியாண்டின் முடிவிலும் சமப்படுத்த வேணும். இரண்டாவது ஒவ்வொரு வகை பொருட்களின் பெருகைகளும் வழங்கல்களும் கூட்டப்பட வேண்டும், மொத்தமாக்கப்பட வேண்டும். பெருகைகளை கூட்ட வேணும், வழங்கல்களை கூட்ட வேணும். கையில் உள்ள மீதி, பதிவேட்டில் உள்ள மீதி அந்த வித்தியாசத்துக்கு சமனாக அதில் பதியவு. சரிதானே? கையில் உள்ள மீதி என்றது பௌதிக இருப்பை சொல்லல, இங்க புத்தகத்திலே இருக்கிறது. புத்தகத்தின்படியான மீதி. பெருகைகளை கூட்ட வேணும், வழங்கல்களை கூட்ட வேணும், வித்தியாசத்தை கையில் உள்ள மீதி என்பதாக வச்சிருக்க வேணும். அடுத்த ஆண்டினுடைய ஆரம்ப மீதியாக அதை கொண்டு போக வேணும். எனக்கு யாராவது சொல்லுங்க, இந்த ஆரம்ப மீதியை சுற்றாய்வு சபைக்கு கொடுக்கிற போது எந்த பதிவேட்டில் பதிஞ்சு கொடுக்குற? நீங்க யாரேனும் ஒருவர் பதில் சொல்லலாம், இல்லாவிட்டா பரவாயில்ல, விட்டுட்டு போ. இந்த பொருட்பதிவேட்டினுடைய மீதியை 44 சாரி பொது 66 66 பொது 66 பொது 40 பொது 66 அல்லது ட்ரெஷரியர் ட்ரெஷரி என்னோட கணக்காயும் 66. ட்ரெஷரி என்னோடிட்டு 66ல பொது இல்லை. பொது 47 என்ன பதிகிறது? அது அழித்தல், அது பயன்படுத்த முடியாத அழிக்கப்படாத பொருட்கள். இது இருக்கிறதுக்குள்ள பிரயோஜனம் இல்லாத திருப்பி அங்க கொண்டே பதியும். சரிதானே? அப்ப இவற்றின் மீதிகள் அது நாங்கள் சுற்றாய்வு சபை பாகைக்குள்ள அழகாக பார்ப்போம். அதான் பார்க்க வழிகிட்டு இங்க வந்து நாங்கள் சுற்றாய்வு சபையில பொது 47 என்னது பாவிக்கிறேன்றதான் கேள்வி. நாங்கள் அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாம் படிக்கிறோம். அப்ப இங்க இவற்றில் காட்டப்படுகிற மீதி தான் திரைசேரியின் கணக்காயும் 66 என்பதில் எத்தனை பிரதி செய்யணும்? அது 4 பிரதி. 4 பிரதிகளில் அது எழுதப்பட வேண்டும். சரிதானே? திரைசேரியின் கணக்காயும் 66 என்கிற படிவத்தில் அதை பதிய வேணும். 2017 அந்த 2 படிவமும் கேட்டு போட்டு 2 புள்ளி கொடுத்தாங்க. ஆண்டு சுற்றாய்வு சபை மற்றும் பயன்படுத்த முடியாத பொருட்கள் தொடர்பான சுற்றாய்வு சபையினால பயன்படுத்தப்படுகிற 2 படிவங்களும் அவை என்று சொல்லி விடைக்கு கீறுறது தான் நினைக்கிறேன். ஒரு புள்ளி அப்படி கேட்பார்கள். எளிமையான கேள்வியும் கேட்பார்கள். பொருட்பதிவேட்டை சமன் செய்தல் என்பது தொடர்பாக இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அடுத்தது இந்த இடமாற்றம் செய்தல், இருப்பு பொருட்களை கைவிடுதல், கையேற்றல் தொடர்பான நடவடிக்கைகளை அதை தனியாக பார்ப்போம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இது நிகழும் என்று பார்க்க ஒரு முக்கியமில்லாத ஒரு விடயம் போல இருக்கு. மிக முக்கியமானது, கவனமாக பார்க்கும். சரிதானே? எந்தெந்த சந்தர்ப்பங்களில் இது நிகழும் என்பது தொடர்பில் அது தனி விசேடமானதாக இருக்குது. அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் தொடர்பில் ஒரு சின்ன விளக்கம் உண்டு. இது நோட்ஸாக நான் உங்களுக்கு இது தரக்கூடியதாக இருக்காது. நான் பேசுகிற விஷயத்தை வச்சுக்கொண்டு நீங்கள்லாம் இதை பார்க்க வேணும். இருப்பு பொருள் கட்டுப்பாடு தொடர்பாக நிறுவனத்தினால பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டார். இது 750 இருந்து இப்படியே பின்னுக்கு இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சமரி பண்ணி செய்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் வந்த ஒரு பரீட்சை வினாத்தாளுக்குரிய விடையாக வழங்கப்பட்டதை கொஞ்சம் சீர் செய்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்கள. நாங்கள் நன்றியோட சொல்ல வேணும். ஓய்வு நில கணக்காளர் நாகராஜா சாரோட புத்தகத்தில் அந்த பகுதி இருந்தது. நான் அதை உங்களுக்கு தனியாக சொல்ல வேணும். அதை தேடி எடுத்து நாங்கள் தான் சமரைஸ் பண்ண வேணும். அவர் சமரைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிதானே? இது வெவ்வேறு இடங்களில் கீழே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்து இருப்பு பொருட்களின் கட்டுப்பாடு தொடர்பான நடவடிக்கைகள் அல்லது இருப்பு பொருட்களின் முகாமை தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கை எழுதும் விதமாக அல்லது
ஏதோ ஒரு விதமாக இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்பார்களாக இருந்தால் ஒரு 15 விஷயத்தை உள்ளடக்கி விடை எழுதக்கூடியதாக இருக்கு. இருப்பு பொருட்களின் கட்டுப்பாடு தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் அல்லது இருப்பு பொருட்களின் முகாமை தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்று கேட்கப்பட்டால் சகல இருப்பு பொருட்களுக்கும் அரச இலச்சினை பொறித்தல் வேண்டும். நாங்கள் முன்னே பார்த்தோம். சகல இருப்பு பொருட்களுக்கும் அரச இலச்சினை பொறித்தல் வேண்டும். ஒல்லும் வாயெல்லாம் என்றெல்லாம் பார்த்தோம். சகல இருப்பு பொருட்களுக்கும் அரச இலச்சினையை பொறிக்க வேண்டும். வழங்கப்படுகின்ற வழங்கலாளர்களால் விநியோகிக்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் பொறியிடுவதற்கு ஏற்ற முத்திரைகள் கையிருப்பில் இருக்க இருப்பு பொருட்களுக்கு பொறியிடுவதற்கு ஏற்ற வெவ்வேறு அளவிலான முத்திரைகளை கைவசம் வைத்திருத்தல் வேண்டும். களஞ்சிய பொருட்களை விற்கும் போதும் அளிக்கும் போதும் அரச இலச்சினை அளிக்கப்பட வேண்டும். இருப்பு பொருட்கள் கிடைத்தவுடன் பொருட்பதிவேட்டில் அவற்றை பதிவு செய்து கொள்ள வேண்டும். உரிய ஏடுகள் சுவடிகள் ஆவணங்களில் அவை பதிவு செய்யப்படுதல் வேண்டும். மின் இணைப்பு பொருட்பதிவேட்டை வைத்திருக்கும் போது அரச கட்டட மின் இணைப்புகளுக்கு தனியாகவும் வாடகை கட்டடத்தின் மின் இணைப்புகளுக்கு தனியாகவும் பதிவேடு பேணப்பட வேண்டும். மின் இணைப்பு பதிவேடு ஒன்றை பேணுகிற போது அரச கட்டட மின் இணைப்புகளுக்கு வேறாகவும் வாடகை கட்டடத்தின் மின் இணைப்புகளுக்கு வேறாகவும் இணைப்பு பொருள் பதிவேடு வைத்திருக்கப்பட வேண்டும். பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஓரளவு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தப்படாத புதிய பொருட்களை கண்டுபிடிப்பதற்கு ஏற்ற வகையில் பொருட்பதிவேட்டை வைத்திருத்தல் வேண்டும். ஓரளவு பயன்படுத்தப்பட்டவற்றுக்கு தனியான ஏற்பாடு ஒன்று இருக்க வேண்டும். பதிவேட்டினுடைய பகுதி ஒன்றாக அது பதியப்பட வேண்டும். ஓரளவு பயன்படுத்தப்பட்டவை அல்ல பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் புதிய பொருட்களை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக பொருட்பதிவேடு வைத்திருக்கப்பட வேண்டும். களஞ்சிய பொருட்கள் அகர வரிசையில் பொருட்பதிவேட்டில் பதிவு செய்து பேணப்பட வேண்டும். களஞ்சிய பொருட்கள் அகர வரிசையில் உரிய ஒழுங்குமுறையில் பொருட்பதிவேட்டில் பதிஞ்சு பேணப்பட வேண்டும். நெருப்பு களவு சீர்கெடுதல் பாழாகல் எலி பூச்சி பிராணிகள் போன்றவற்றினால் இழப்புகள் ஏற்படுதல் என்பவற்றை தவிர்த்து அவை பாதுகாப்பான முறையில் கட்டுக்காப்பு செய்யப்பட வேண்டும். சரக்கிருப்பு மட்டங்கள் பொருத்தமான முறையில் தீர்மானிக்கப்பட்டு அவை பேணப்பட வேண்டும். நான் இந்த சரக்கிருப்பு மட்டங்கள் தொடர்பாக பின்னர் சொல்லுகிறேன். 4 வகையான சரக்கிருப்பு மட்டங்கள் இருக்குது. சரக்கிருப்பு மட்டங்கள் தகுந்த முறையில் தீர்மானிக்கப்பட்டு மட்டங்கள் பேணப்பட வேண்டும். ஏற்பாடும் அதிகாரமும் இல்லாத போது களஞ்சிய பொருட்களை பெறுதல் ஆகாது. அங்க மேல சொன்னோம். ஏற்பாடும் அதிகாரமும் இல்லாத போது களஞ்சிய பொருட்களை பெறுதல் ஆகாது. சிக்கனம் விரைவு ஏற்படும் வகையில் களஞ்சிய பொருட்களை பெறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சிக்கனம் விரைவு வளங்களின் நம்பகத்தன்மை போன்றவற்றை பேணும் வகையில் களஞ்சிய பொருட்களுக்கான ஏற்பாடு செய்தல் வேண்டும். களஞ்சிய பொருட்களை பெறுதல் அல்லது வழங்குதலினால தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் எவ்வித நேரடி மறைமுக நன்மைகளையும் பெறுதல் ஆகாது. அனுமதி அளித்தல் அங்கீகாரம் அளித்தல் தொடர்பாக போதிய கவனம் செலுத்தி செயற்பட வேண்டும். களஞ்சிய பொருட்களை எளிதாகவும் உடனடியாகவும் ஒப்பாய்வு செய்யக்கூடிய வகையில இருப்பு பொருட்களை இன ரீதியாக முறைப்படி ஒழுங்குபடுத்தி பேணுதல் வேண்டும். பெறுதல்களையும் வழங்கல்களையும் ஆதாரப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் அல்லது உறுதிச்சீட்டுகளை ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும். பெறுதல்கள் வழங்கல்களை ஆதாரப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் உறுதிச்சீட்டுகளை ஒழுங்காக வைத்திருத்தல் வேண்டும். காலாண்டுக்கு ஒரு முறை ஒழுங்கற்ற காலங்களில், அதாவது ஒரு ரேண்டம் செக்கிங், சரிதான்,
காலாண்டுக்கு ஒரு முறை ஒழுங்கற்ற காலங்களில் இருப்பு பொருட்களை பரிசீலித்து செவ்வே பார்க்க வேண்டும். அதிக இருப்பு பொருட்களை கையாள நிறுவனங்களாக இருந்தால் தொடர் சுற்றாய்வை நடத்துதல் வேண்டும். மாதந்தோறும் தொடர் சுற்றாய்வு நடத்த வேண்டும். வருடாந்த விசேட ஒப்பாய்வுகள் நடத்தப்படுதல் வேண்டும். அனுவல் போர்ட் ஆஃப் சர்வே என்ன வருடாந்த விசேட ஒப்பாய்வுகளை நடத்துதல் வேண்டும். பயன்படுத்தப்பட முடியாத அல்லது பயன்பாட்டுக்கு உகந்தவை அல்லாத இருப்பு பொருட்களை அகற்றுதல் தொடர்பில் அல்லது அவை தொடர்பாக அகற்றுதல் மட்டுமில்லை, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சேல்ஸ் எல்லாம் இருக்கு. பயன்பாட்டுக்கு உதவாத இருப்பு பொருட்கள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுத்து அரசுக்கு நட்டம் ஏற்படாத வகையில் பாதுகாக்க வேண்டும். சரியா? இவ்வாறாக இந்த விடயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இதுவரைக்கும் அந்த சொன்ன விடயங்கள் இதுக்கு கீழே சொல்லப்படக்கூடியதுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொண்டு தான் சொல்லுது. ஆண்டு தோறும் ஆண்டின் இறுதியில் பொருட்பதிவேட்டை சமன் செய்து அவற்றினுடைய வருகைகள் வழங்கல்கள் மொத்தமாக்கப்பட்டு கையில் உள்ள மீதி அடுத்த ஆண்டுக்கு கொண்டு செல்லப்படும் வகையில் பதிவேடுகள் சமன் செய்யப்பட வேண்டும். இந்த விடயத்தையும் சேர்த்து எழுதி கொண்டீங்கன்னா உங்களால் ஒரு 18-20 விடயங்களை எழுதி கொள்ள இயலும். இந்த சொல்லப்பட்ட விடயங்களை திரும்ப ஒரு காணொலியை பார்த்து சரிப்படுத்தி கொள்ளும். கொஞ்சம் கடினமான பகுதி தான் பார்த்துருக்கிறோம். கண்படாத பகுதி, கண்படாவே படாத இல்லை, கொஞ்சம் நாங்கள் கவனக்குறைவாக விடக்கூடிய பகுதிகள் என்கிறதால இந்த பகுதியை சொல்லி இருக்கிறேன். ஆர்வமுடையவர்கள் எல்லாரும் ஆர்வத்தோடு படிக்க வர்றது தயவு செய்து இது வீடியோவில் ரெக்கார்டிங்கில் சொல்கிறது வராதாக்களுக்காக தயவு செய்து திரும்ப திரும்ப பார்த்து கொள்ளுங்க. இதற்குரிய ஆவணம் இந்த செஷன் முடிஞ்ச உடனே பதிவிடப்படும். ரெக்கார்டிங் காலையில் போடுறேன். சரிதானே? இப்போ ஒரு 5 நிமிடத்தை முன்கூட்டியே நிறைவு செய்வோம். இதற்கு மேலே அடுத்தது பார்த்தோம் என்றால் பெரிய ஒரு பகுதி, அது அதிக நேரத்துக்கு உங்களை இழுத்து வச்சிருக்கும். ஏற்கனவே குறிப்பிட்ட எண்ணிக்கையானாக்கள் விலகி தப்பி ஓடிட்டாங்க. சரியா? அப்போ இதுவரைக்கும் கதைத்த விடயங்களில் ஏதேனும் நாங்கள் கலந்துரையாட வேண்டி இருந்தால் உங்களுக்காக காத்திருக்கிறேன். ரெக்கார்டிங்கை நிறைவு செய்து கொண்டு